கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us read book of Revelation chapter 14 verse 1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். And I looked, and lo, a Lamb stood on the Mount Zion, and with him 144,000, having his father's name written in their foreheads. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் ஒரு விசை வாசிக்கலாம். Let us read book of Revelation chapter 7 verse 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். And I heard the number of them which were sealed, and they were sealed 144,000 of all the tribes of the children of Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு 144,000 பேர். இவர்கள் யார்? The title of this continuous Bible study is called the 144,000. Who are they? இது குறித்து கிறிஸ்தவ உலகில் பலவிதமான விமர்சனங்கள் எழும்புவது உண்டு. There are so many criticism about the particular topic. அவரவர்களுக்கு தங்களுக்கு தெரிந்ததான சில வசனங்களை வைத்துக்கொண்டு சில வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பல விதங்களிலே விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த நாட்களிலே இவைகளை குறித்த வேத வசனத்தின் ஆதாரத்தில் அதனுடைய விளக்கங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். Many people give interpretation according to their own whims and fancies with a few verses here and there, but we are giving a clarification behind, keeping the word of God as the basic towards it. 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் இந்த பூமியிலே முத்திரை குத்தப்பட்ட யூதர்கள். The people who are mentioned in 7th chapter, they are the Jews who are sealed. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஊழியம் செய்தவர்கள். In Revelation 14, the group that we see, they are the people, they follow the Lord Jesus Christ, and according to the gospel they have done the New Testament. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின் சென்றவர்கள் இவர்களே என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is clearly said, wherever the lamb goes, they are the ones who follow him. அங்கே 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பேராக வீரங்களாக பிரிக்கப்பட்டு 144,000 பேர் யூதர்கள் இல்லாவிட்டால் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. They the people from the tribes of children of Israel, they are the ones separated, they are the Jews. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை குறித்த 144,000 பேர் பூமி அனைத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை அங்கே சுட்டி 14ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. The group which is mentioned in 14th chapter, they are the ones, they are called according to the New Testament ministry to serve the Lord. பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே வேறு பிரிக்கப்பட்ட பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றியிலே ஒரு முத்திரை போடப்பட்டது. அவர்கள் யூதர்கள். ஆனால் இவர்கள் ஆண்டவருக்காக பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள். These group of the Jews, they were groaning and longing and crying for them, for their deliverance they got a seal. Whereas in the 14th chapter we see, these are the servants of God on whose forehead the Father's name has been written. அவர்கள் மகா உத்தரவு காலத்திலே தப்புவிக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சியில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் பிரஜைகளாக வாழுவார்கள். ஆனால் இங்கே 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் 1000 வருஷ அரசாட்சியிலே இயேசுவோடு இறங்கி வந்து ராஜாக்களாய் ஆளுகை செய்வார்கள். The group which is mentioned in 7th chapter, that group is nothing but they are the citizens in the millennial kingdom, whereas the group which is mentioned in 14th chapter, they are the rulers who will rule with the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எழுத்தின் பிரகாரமாக இந்த பூமியிலே ஒரு சீயோன் நகரம், ஒரு சீயோன் மலை, ஒரு சீயோன் கோட்டை இருந்ததாக நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்து வருகிறோம். The last few days we have been meditating about the literal city called Zion, literal fort called Zion. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய ஜனங்கள் சீயோன் என்று அழைக்கப்படுகிறார்கள். In the Old Testament as well as in the New Testament, the people of God are called as Zion. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோனிலே மூலைக்கல்லாக சபையின் மூலைக்கல்லாக அவர் ஸ்தாபிக்கப்பட்டார். In the midst of them, he as a chief cornerstone has been established, is the Lord Jesus Christ. அது நித்தியத்திலே உள்ள சீயோன் மலையை அங்கே போய் அவர்கள் சேருகிறார்கள். That's where they
all join and end at the eternal Zion mountain. இந்த உலகத்திலே சபை சீயோன் என்று அழைக்கப்படுகிறது. In this world, the church is called Zion. பிரியமானவர்களே, இந்த சபைக்கு சரீரமாகிய சபைக்கு இயேசு மூலைக்கல்லாக மாற்றப்பட்டார். For this body church, Jesus Christ has become the cornerstone. அந்த சபையினுடைய அப்போஸ்தலர்கள் அதற்கு அஸ்திபார கற்களாக The ஏற்படுத்தப்படுகிறார்கள். apostles of the church are the foundation stones, அதற்கு மேலே விசுவாசிகள் அந்த புதிய எருசலேம் மாளிகையாக கூட்டி கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. on which as a household, these believers are built as the believers, இவைகளை குறித்து நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். about which we meditated in the last few days. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் குமாரனுடைய நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்ட 1,44,000 பேரை நிற்க கண்டேன் என்று யோவான் தன்னுடைய தரிசனத்திலே சொல்லுகிறார். John says in his vision, looked high and low, a lamb stood on the Mount Zion, with him 144,000, having his father's name written on their foreheads. அங்கே அவர் அந்த கூட்டத்தார் தங்களுடைய நெற்றிகளிலே பிதாவின் நாமமும் ஆட்டுக்குட்டியின் நாமமும் தரிக்கப்பட்டவர்களாய் நின்றார்கள் என்று நேற்று நாம் சிந்தித்தோம். Yesterday we meditate that particular group had the father's name written on their forehead as well as the name of the son written on their forehead. இயேசு உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்பட்டார். Jesus was called as a lamb from the beginning of this world. அவர் இந்த உலகத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையுமாக சாதுவான அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டார். He was a meek, lowly lamb was taken to be slain. ஆனபடினால் ஆட்டுக்குட்டியானவராக அவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். Therefore he started revealing himself as a lamb. அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கக்கூடியவர்கள் யார்? Who will stand with that lamb? அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு மனிதன் நிற்க வேண்டுமானால் அவனும் ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய வாழ்வை மாற்றி இருக்க வேண்டியது அவசியம். If anyone has to stand along with the lamb, he also should change his life as a lamb to stand with him. இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே சொல்லப்பட்ட மர்மம் இல்லாவிட்டால் ரகசியம் மறைந்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கூட்டத்தார் வேறு பிரிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். In this 14th chapter from verse 1 to 5, the hidden group, the secret group of this group, 144,000, they are the ones, the servants of God, according to the New Testament. ஏனென்றால் அவருடைய நெற்றியிலே பிதாவின் நாமம் இருக்கிறது. Because they have the Father's name on their forehead. அதாவது தங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவின் சிந்தையோடு இந்த ஊழியத்தை செய்தவர்கள். In other words, they were the ones who did this ministry with the mind of the Father. மற்றொரு பகுதியிலே ஆட்டுக்குட்டியின் சிந்தை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. In other part, they also had the mind of the lamb. அதாவது ஆட்டுக்குட்டியின் நாமமும் அவர்களுக்கு நெற்றியிலே இருக்கிறது. Even the name of the lamb, they also have it on their forehead. ஆட்டுக்குட்டியினுடைய தன்மை இல்லாவிட்டால் குமாரனுடைய சிந்தை உள்ள ஒரு வாழ்வு இந்த ஊழியர்கள் வாழ்ந்தவர்கள். These servants had the life, had the mind of the son, or the life of the son. பிதா அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், மறக்கிறவர், சுமக்குகிறவர், கொடுக்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர். Father is loving, is forgiving, is forgetting, he is giving, is caring, is enduring. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து குமாரனுடைய சிந்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know the mind of the son. அதையும் நாம் நேற்று இரவு சிந்தித்தோம். Yesterday we considered that. கீழ்ப்படிந்தவர், உண்மையுள்ளவர், பிதாவின் சித்தம் செய்தவர், ஊழியம் செய்கிறவர், சுயமாய் எதையும் செய்யாதவர். He is obedient, faithful, he did the Father's will and he did the ministry, did not do anything of his own. சிலுவையை எடுத்தார், சிலுவையை சுமந்தார், சிலுவையிலே அறையப்பட்டார், சிலுவையை சகித்தார், சிலுவையிலேயே மரித்தார். He took the cross, he was crucified on the cross, he carried the cross, he endured the cross, he died on the cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இவர்கள் சீயோன் மலையிலே அந்த குறிக்கப்பட்ட கூட்டத்தார் இயேசுவோடு நிற்க யோவான் தன்னுடைய தரிசனத்திலே கண்டான். John saw in his vision this group was standing on the Mount of Zion with Jesus. அவருடைய நெற்றிகளிலே அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாமம் வரையப்பட்டிருந்தது. A beloved beautiful name has been written on their forehead. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரே நபர் போல அந்த இடத்திலே இயேசுவோடு நின்றார்கள். They all stood with Jesus as a single man, as one. கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமே ஒன்றாக்கப்படுதல். The basics of the life of Christianity is to become one. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். Jesus Christ came down to this earth in order to create a society which doesn't have up and low. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணிக் கொண்டு வருகிறார்கள். But the people who are trying to know about Jesus, they are creating differences between the up and the down. இந்த ஆட்டுக்குட்டியானவரை சீயோன் மலையிலே பார்த்து
அவரோடு கூட ஒரு கூட்டத்தையும் பார்த்து அவன் அந்த தரிசனத்திலே லயித்துக் கொண்டு இருந்த பொழுது, when he saw in this vision this lamb, he was on the Mount Zion. அந்த தரிசனத்தை பார்த்து அவன் அதிசயப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது, When he was wondering by looking at that vision, திடீரென்று ஒரு பெருவெள்ள இரைச்சலான ஒரு சத்தம் கேட்டது. suddenly he heard a voice of many waters, பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. as the voice of a great thunder. இது என்ன சத்தம் என்று அவன் தன்னுடைய மனதிலே யோசித்த பொழுது, When he was thinking what kind of voice and noise it is, அது கடைசியாக வித்தியாசமான ஒரு தொனியாக சுரமண்டலக்காரர் சுரமண்டலம் வாசிக்கிற அந்த ஓசையை போல இனிதாக காணப்பட்டது. it was so sweet to him as if he was hearing the voice of harpers harping with their harps. முதலாவது அது ஒரு பெரிய பெருவெள்ள இரைச்சல் போல அவனுக்கு கேட்டது. In the beginning he heard it as voice of many waters. திடீரென்று ஒரு பெரிய இடிமுழக்கம் போல அவனுக்கு கேட்டது. Suddenly he heard it as a voice of a great அவன் thunder. என்ன சத்தம் என்று அவன் நிதானிக்கும் பொழுது அது கடைசியாக அது சுரமண்டல ஓசையை போல கேட்டது. When he was judging what kind of voice it could be, and finally could hear as if the harp is harping with harps. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த புதிய ஏற்பாட்டிலே பின்பற்றக்கூடிய ஒரு ஊழியன் என்று சொல்லுகிறவன் பெருவெள்ளத்தை கண்டு அந்த இரைச்சலை கண்டு பயப்படாதவனாக இருக்க வேண்டும். A servant of God in the New Testament looking at the Lord and doing serving for the Lord, hearing the voice of many waters, he should not get scared. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம் மிக்க ஒரு வாழ்க்கை. Life of Christianity is a life full of battle. அதிலும் புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறது அது 7 மடங்கு அக்கினிச்சூளை உள்ள ஒரு வாழ்க்கை. New Testament servant is the one which is a life which has a fire increased to 7 times. நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவிலே நிரந்தரமாக நிலைத்திருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க பெரு வெள்ளங்கள் நம்முடைய வாழ்வை சந்திக்க ஆரம்பிக்கும். The voice of the many waters started meeting us to see whether our life in Christianity has been established or firm or not. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, When you read in Matthew's Gospel chapter 7, 27ஆம் வசனத்திலே அந்த வீட்டின் மேல் பெரு வெள்ளம் வந்து மோதினது. there was, you can see a water came and dashed against that house. இதை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? What did Isaiah prophet say? நான் தண்ணீரை கடந்தேன் ஆனால் அவைகள் என் மேல் புரளவில்லை என்று சொல்லுகிறார். He says, I crossed many waters, they did not roll over me. புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருவெள்ள இரைச்சல் உண்டாகும், பயங்கரமான சோதனைகள் உண்டாகும், ஆனால் அவன் அதிலே அடித்து சென்று போக மாட்டான். New Testament servant's life, he will have a big voice and the noise of the great waters, but the waters will not carry him away. சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். Blessed is the man who endureth the trial. பெருவெள்ளம் சோதனையை காண்பிக்கிறது. The great waters refers to the trial. அது ஒரு பரீட்சையை நமக்கு காண்பிக்கிறது. It refers to a test. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது பரீட்சைகள் நிறைந்தது. இது தெரியாது என்று ஒருவன் ஊழியத்துக்கு வந்தால் அவன் தடுமாறுவது நிச்சயம். New Testament ministry is full of trials and tests. If anyone enters saying that I do not know, he will start stumbling in the ministry. ஒரு மனிதனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவிலே, புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய அஸ்திபாரம் சரியான விதத்திலே கன்மலையாகிய கிறிஸ்துவில் இருக்குமானால் எந்த பெருவெள்ளம் வந்தாலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். If the servant of God according to the New Testament ministry, his foundation is upon Jesus in the right way, no trial can shake him. அருமையானவர்களே, ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறவன் அஸ்திபாரத்திலே சரியான விதத்திலே உறுதியாக அவன் கட்டப்பட்டவனாக இருக்க A வேண்டும். New Testament servant of God should be built so firm in this ministry and the foundation. கடைசி காலங்களிலே ஊழியர்கள் கூட ஒரு பெருந்திரள் கூட்டம் பின்மாறி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture clearly says even in the last days, even the group of servants will start backsliding. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த மிருகத்தினுடைய வால் நட்சத்திரங்களில் 1/3 அது கீழே விழ தள்ளிற்று, இழுத்துக் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 12 we see that the serpent's tail started pulling down one group of stars. பிரியமானவர்களே, இது கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம். This is one among the signs of the last days. நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு பெருந்திரள் கூட்டத்தை 1/3 இழுக்கும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால்தான் பெருவெள்ளை இறந்து வந்தாலும் நீ கன்மலையிலே இருந்தால், உன்னுடைய அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் நீ அசைக்கப்பட மாட்டாய், அவனுடைய சக்தியினால் நீ இழுக்கப்படவும் மாட்டாய். If you have a firm foundation upon the Lord, even the voice of the great waters, the trials or the temptations or the tests
cannot pull you down and you will not be shaken. இந்த பெருவெள்ள இரைச்சலுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? What is the other meaning of this voice of அந்த great பெருவெள்ள waters? இரைச்சலுடைய இன்னொரு அர்த்தம் ஒரு பெரிய வல்லமையை காண்பிக்கிறது. That voice of great waters refers to another ஒரு power. புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறவன் வல்லமை உள்ளவனாக இருக்க வேண்டும். வல்லமை இல்லாதவன் ஊழியம் செய்யக்கூடாது. New Testament servant of God should have be powerful. Without the power, he should not do the ministry. வேதம் சொல்லுகிறது ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனை அழைக்கும் பொழுதே அவனுக்கு அவர் வல்லமையை கொடுக்கிறார். Scripture clearly says when the Lord invites and calls a New Testament servant, that time itself he grants him the power. அவனுடைய படிப்போ அவனுடைய அறிவோ முக்கியமல்ல, தேவனுடைய வல்லமை அவனுக்கு முக்கியம். His education, his knowledge is not so important. The power of God is so important. ஆனபடியால் தான் வேதம் என்ன சொல்லுகிறது? That is why what the scripture லூக்கா says. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்களை அழைத்து அவர்களை வல்லமை உள்ளவர்களாக தேவன் மாற்றினார் என்று சொல்லி இருக்கிறது. That is what it says in Luke's Gospel chapter 9 verse 1. He called them and gave them power and authority. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு அறிவு முக்கியமில்லை, ஆணவம் முக்கியமில்லை, அனுபவம் முக்கியமல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற அவருடைய ஜீவனின் வல்லமை மிகவும் முக்கியம். For a New Testament servant of God, no talent is important, no power of pride as gift is important. The power from the life of God that he has is important to him. தேவனுடைய வல்லமையை பிரதிபலிக்கும்படியாக கிறிஸ்துவினுடைய ஸ்தானத்தில் நின்று தன்னுடைய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவன் வேறுபிரிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறான். He is separated as the ambassador for Christ to stand in the place of Christ. மீன் பிடிக்கிறவர்களை அழைத்தார். He called the fishermen. படிப்பு அறிவில்லாதவர்களை அழைத்தார். He called the people who did not have education. குற்றம் சாட்டப்பட்ட ஆயக்காரர்களை அழைத்தார். He called the publicans who were accused. செலோத்தோ என்னப்பட்ட புரட்சிகரமான ஒரு மாணவர் அணியைச் சேர்ந்த ஒருவனை அழைத்தார். He called a revolutionary student. ஒரு போராட்ட குணமுள்ள கானானியனாகிய சீமோனை அழைத்தார். He called Simon who had the nature of warring within him. சன்மார்க்கமனாய் ஜீவித்ததான நாத்தான்வேலை அழைத்தார். He called Nathan who was righteous. இவர்கள் உலக பிரகாரமாக பலவிதமான அறிவும் அற்றவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை அழைத்த உடனே அவர்களுக்கு கொடுத்தது முதல் கொடுத்தது தன்னுடைய வல்லமையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். Though they had the knowledge of life or without the knowledge of life on this earth, when God called them, the first thing he gave them was their power and authority. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய இந்த வல்லமை எதில் மறைந்திருக்கிறது? Where the power of the New Testament servant is hidden. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய அந்த வல்லமை அவனுடைய பிரதிஷ்டையில் மறைந்திருக்கிறது. The power of the New Testament servant of God is hidden in his consecration. ஒருவேளை அவன் கடைசி வரை ஊழியம் செய்யலாம், ஆனால் அவனுடைய பிரதிஷ்டை போனால் அவனுடைய வல்லமை அவனை விட்டு விலகி போய்விடும். கடைசி வரை அவன் இந்த யூனிஃபார்ம்ல ஊழியம் செய்து கொண்டே இருக்கலாம். If a servant of God does his ministry, he can continue to do this even without having the power. He may do it till the end. நியாயாதிபதிகளிலே 16ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் என்ற பலவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய பலன், அவனுடைய வல்லமை, அவனுடைய மகத்தான சக்தி எதிலே அடங்கி இருக்கிறது என்பதை சத்துரு ஆராய்ந்து கொண்டே இருந்தான். In we study in the book of Judges, people were enemy was researching to find where the strength, where the power, the might of that man is hidden. ஒரு சாதாரண மனிதன், He's an ordinary man. மாம்ச சரீரத்தில் உள்ளவன், He's a man of flesh. தங்களைப் போல்தான் அவனும் உணவு உண்ணுகிறான். He is also eating like ஆனால் others. அவனுக்குள்ள இந்த வல்லமை எப்படி வந்தது? How this power came into him. அந்த சத்துரு கேட்கிறாள், உன்னுடைய மகா பலன் எதினால் உண்டாயினது என்பதை எனக்கு சொல்லு என்று கேட்கிறாள். That enemy was asking, where did you get from? Where do you get this great strength? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை என்பது உன்னுடைய பிரதிஷ்டையில் மறைந்திருக்கிறது. the power of God in you is hidden in your consecration. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பொதுவான பிரதிஷ்டை இருக்கிறது. A Christian has a common consecration. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு ஒரு பொதுவான பிரதிஷ்டை இருக்கிறது. For a New Testament servant there is a common consecration. ஆனால் ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு தனிப்பட்ட பிரதிஷ்டையும் இருக்கிறது. For the New Testament same servant he has to have a personal consecration as well. நியாயாதிபதிகள் 16:17 அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிரதிஷ்டை போனால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல சாதாரண மனிதனாய் மாறிவிடுவேன் என்று தன்னுடைய பலத்தினுடைய மகாபெரும் ரகசியத்தை ஒரு பெண்ணிடத்திலே சொல்லி அதை இழந்து போனான். He reveals in book of Judges chapter 16 verse 17 where he will lose his power and say, if I be shaven then my strength will go from me and I shall become weak.
be like another man. உன்னுடைய புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய பிரதிஷ்டையில் தான் அவனுடைய வல்லமை அவனை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியே மறைந்திருக்கிறது. In the consecration in the New Testament ministry alone, his power is hidden. பிரதிஷ்டை போன பின்பு பிசாசுகளை துரத்தலாம், கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் மாறிவிடும். After consecration you may cast out devils, but after few days everything will vanish. அநேகர் இந்த புதிய ஏற்பாட்டு பிரதிஷ்டையை கற்றுக்கொண்டவர்கள், பயிற்சி வித்தவர்கள், காலங்கள் போன பொழுது சூழ்நிலைகளிலே சிக்கி பெரு வெள்ளங்களிலே சிக்கி தங்களுடைய பிரதிஷ்டைகளை இழந்து பல இடங்களிலே சிதறி போய் ஊழியம் செய்வதை இன்றைக்கு பூமியிலே நாம் பார்க்க முடியும். Today you can see on the earth many New Testament servants who had in the beginning the power of God with their consecration. They did lots of ministry. Even after they lost their consecration, even here and there, they got shattered and scattered everywhere. அருமையானவர்களே, வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, Beloved, when you research the word of God, பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுக்கே அல்லது ஆரோனுடைய சந்ததிக்கே கர்த்தர் ஒரு சில பிரதிஷ்டைகளை கொடுத்திருந்தார். God commanded some consecration for Aaron and his children. அந்த பிரதிஷ்டையை அவர்கள் சரிவர பராமரிக்காதபடியினால் அந்த ஊழியம் தோற்று போய்விட்டது. Because they did not take care of the consecration very well, they lost. The ministry was taken away. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு ஆசாரியன் தன் தாய் தகப்பன் மரித்து போனால் போகக்கூடாது, பிரேதத்தினால் தீட்டுப்படக்கூடாது என்பது அவனுக்கு ஒரு பிரமாணமாக இருந்தது. There was a law given to him according to Leviticus chapter 21 verse 12. If anybody's body is dead, he should not go or touch the body. அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவன் தான், குடும்ப ஊழியம் தான், ஆரோனுடைய முறைமைதான், பலிகளும் காணிக்கைகளும் தான் அதனுடைய பிரமாணம். ஆனாலும் கூட அதற்கு தேவன் வைத்திருந்த பிரதிஷ்டை, அவன் தாய் தகப்பன் மரித்தால் போகக்கூடாது, அந்த பிரேதத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. It is the Old Testament ministry order of Aaron. He had sacrifices and offerings, yet all that he had for him, it was appointed by God, but God himself gave him a law saying, even his own mother or father died, he has no right to go there, not even touch the dead body. பிரேதங்களினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது. He should not defile himself with the dead body. பிரேதம் இருக்கிற இடத்துல நிற்க கூடாது. He should not stand where the dead bodies are. ஆனால் லேவியராகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When you look at in Leviticus, அவனுடைய பிள்ளைகள் தேவ சந்நிதியிலே செத்தார்கள், அவன் அப்படியே பிரமித்து போய் அந்த பிரேத தண்டை அப்படியே நின்று போய் விட்டான். his children, they died in the presence, and immediately he got wondered and shocked and stood there. அவனுக்கு அன்றைக்கு அந்த பலிப்பொருளை அவன் எடுக்காமல் விட்டு விட்டான், அது சாம்பலாய் போய் விட்டது. That day he did not took that sacrifice, and it has become ashes. அந்த பிரமாணத்தை அவன் உடைத்து விட்டான், அந்த பிரமாணம் தோற்று போக ஆரம்பித்தது. He broke the law, that law started failing. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே லேவிக்கு இல்லாவிட்டால் ஊரீம் தும்மீம் உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டை என்ன? What is that given for the consecration in according to Deuteronomy chapter 33 verse 9? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று அவன் சொல்ல வேண்டும். He should tell the father and mother, I will not see you. அவன் தன் சகோதரரை அங்கீகரிக்க கூடாது. He should not acknowledge his brethren. அவன் தன்னுடைய பிள்ளைகளை அறியாமல் இருக்க வேண்டும். He should not know not his children. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டை. This is the consecration given to a servant of God in the Old Testament. தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் உங்களை பாரேன், தன் சகோதரன் சொல்லை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளை அறியாமல் இருக்கிறவன் வசமாய் ஊரீம் தும்மீம் என்கிற ஊழியம் கொடுக்கப்பட்டது. The ministry of Urim and Thummim was given unto the man who said, father unto his mother, I have not seen them, neither did he acknowledge his brethren, nor knew his own children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உபாகமம் 10ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When you come to Deuteronomy chapter 10 verse 9, அவனுக்கு இந்த உலகத்திலே எந்த பங்கும் பாத்திரமும் இந்த சொத்தும் சுகமும் அவனுக்கு லேவியனுக்கு கிடையாது. Levi has no part nor inheritance with his brethren, no inheritances. கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திர வீதமாய் இருப்பார். As the Lord promised unto him, the Lord himself is his own inheritance. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு ஊழியத்திலேயே இவ்வளவு பிரதிஷ்டைகளை தேவன் வைத்திருந்தார். Beloved, even in the Old Testament ministry itself, God has kept so many consecrations. ஆனால் அவர்கள் இந்த பிரதிஷ்டையை இழந்தார்கள், அவர்கள் இந்த ஊழியத்தை சரிவர செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ஆசாரியனே பாவியாக இருக்கிறான், அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய அவன் ஒரு கட்டத்திலே அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது இருக்கிறது. Because the Old Testament ministry, it was a so failure, their laws were broken. Even the Levi himself committed sin. In order to cleanse his own sin, he himself has to offer the sin offering. பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் மனிதனை பூர்ணப்படுத்தவில்லை. ஆனபடியால் புதிய
ஏற்பாட்டிலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியத்தை கொண்டு வந்து இயேசு மனிதனை பூர்ணமாக்கும்படியாக சித்தம் கொண்டார். Old Testament ministry could not perfect man. Therefore Jesus had a will through the New Testament ministry. He wanted to perfect through the man. எபிரேயர்களின் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அவர் பேசும் பொழுது, பவுல் பேசும் பொழுது, When Paul was talking in book of Hebrews chapter 5, அங்கே அவர் குமாரனை இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட பின்பு தான் பூர்ணராகி மறுபடி தன்னை பின்பற்றுகிறவர்கள் பூர்ணராகும்படியாக அவர் தன்னுடைய செயலை நடப்பித்தார். though he were a son, yet he learned obedience by the things which he suffered. Being made perfect, he became the author and the eternal salvation. அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் தன்மையே அவர்களுக்கு வல்லமை வேண்டும். வல்லமை அவருடைய தனிப்பட்ட ஆண்டவருடைய அழைப்பில் உள்ள பிரதிஷ்டையிலே இருக்கிறது. Beloved, the first preacher for the New Testament servant of God, he needs the power. That power depends upon the consecration that he makes. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை அவர்களுடைய முதல் பிரதிஷ்டை சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke's Gospel chapter 14 verse 26, their first consecration has been referred. யாதொருவன் என்னிடத்தில் வந்து Any man shall come unto தன் me, தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஏன் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீசனாய் இருக்க மாட்டான். if any man come to me and hate not his father, mother, wife, children, brother and sisters, his own life also, he cannot be my disciple. அருமையானவர்களே, இது ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய அடிப்படை பிரதிஷ்டை. Beloved, this is the basic consecration of a New Testament servant. ஒருவேளை இந்த ஊழியத்துக்கு அவன் விவாகம் செய்யாமல் வரலாம், இல்லாவிட்டால் விவாகம் செய்து விட்டு வரலாம். Perhaps he may come into this ministry without getting married or after marriage. ஒருவேளை பேதுருவை போல வரலாம், இல்லாவிட்டால் பவுலை போல வரலாம். He may enter into the ministry like a Peter or like St. Paul. பேதுரு விவாகமாகி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசு அப்போஸ்தல ஊழியத்திற்கு அவரை அழைத்தார். பவுல் விவாகமாகிறதுக்கு முன்பாகவே இயேசு அவரை அழைத்தார். Peter, when he already got married and he was performing his family life, that's when Jesus called him for the ministry. St. Paul was called for the ministry even before his marriage. ஆனால் என்றைக்கு இந்த ரெண்டு பேரையும் அழைத்தாரோ அன்றைக்கே அவர்கள் அனைத்தையும் விட்டவர்கள், வெறுத்தவர்கள். The day they were called, these two immediately they have given and hated them. ஆனபடியால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது, That is why when Apostle Peter was talking unto the Lord, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, when you come to Matthew's Gospel chapter 19 verse 27, அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? looking unto him, he asked, we have forsaken all and followed thee. What shall we therefore? எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான் என்று பாருங்கள். What a clear question he's asking அதற்கு here. இயேசு அருமையான பதிலை கொடுத்தார். Jesus gave a இந்த beautiful answer. உலகத்திலே துன்பங்களோடு பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மறுமையிலே என்னோடு கூட உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் விசாரிப்பீர்கள். என்னுடைய சிங்காசனத்திலே நீங்கள் என்னோடு இருப்பீர்கள். Then he said, Jesus gave a beautiful answer and said, even in this earth you will get reward with suffering. Even in the days to come in the eternity, you will seated with me on the throne and rule the world. புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய பேசிக்கான பிரதிஷ்டை, அவன் எல்லாவற்றையும் விட வேண்டும், எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். The basic consecration of a New Testament servant of God has to forsake everything and hate everything. இதை குறித்து லூக்கா 14:33 பார்க்கும் பொழுது, About which when you look at Luke's Gospel chapter 14 verse 33, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். whosoever be of you that forsaketh not all that he hath, he cannot be my disciple. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒன்று வெறுப்பது, மற்றொன்று அதை விட்டு விடுவது. Jesus says one thing is forsaking, the other one is hating. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த உலகத்திலே தாய் இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், இந்த உலகத்திலே பலவிதமான மேன்மைகள் நமக்கு இருக்கலாம். You may have father in the world, mother in the world, and so many greatness in the world. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா, அவங்களெல்லாம் நடுத்தெருவுல விட்டு வரணுமா என்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழலாம். Immediately the question arises, should we give up everyone and everything and come for the ministry? உன்னை அழைத்தவர் அவர்களை பராமரிக்க மாட்டாராம். The man the person who called you, will he not take care of them? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று அவருடைய பார்வையிலே அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்களாம். He that keepeth Israel neither will sleep nor he slumber, will he leave them like that? பாஸ்டர் பால் அவர்கள் இந்த ஊழியத்தை
ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பொழுது when Pastor Paul was performing this ministry, ஒரு செய்தி கிடைத்தது, அவருடைய தகப்பனார் மரண தருவாயில் இருக்கிறார் என்று. he had a message, his father was in a dying bed. அவர் ரட்சிக்கப்படவில்லை. He was not saved. அவர் ஒரு இந்து பூஜாரியாக இருந்தார். His father was a Hindu priest. ஆனால் அவருடைய மகனோ இந்த சபையினுடைய ஸ்தாபகராக இருக்கிறார். His son was the founder of this church. ஆனால் என்ன செய்வது? To do what to do. இந்த ஊழியம் என்பது பிரதிஷ்டையுள்ள ஊழியம். This ministry is a consecrated ministry. ஒருவேளை அந்த வியாதி படுக்கையிலே மரண தருவாயிலே தான் போய் தகப்பனுக்கு ஒருவேளை சுவிசேஷம் சொன்னால் அவர் ரட்சிக்கப்படலாம், ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்கலாம். Perhaps at this moment of dying bed, in the last moment of the life of the father, if he goes and tells the gospel, he may get saved. ஆனால் இந்த பிரதிஷ்டை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. But this consecration did not accept it. அவர் தன்னுடைய ஊழியத்தில் அவர் மூழ்கி விட்டார். Therefore he was immersed in his own ministry. என்ன நடந்தது? What happened? அந்த வியாதி படுக்கையிலே கிடந்த பொழுது அந்த தகப்பனுக்கு சிலுவை தரிசனம் கிடைத்ததாம். In that sick bed, the father himself had a vision of cross. அவர் ரட்சிக்கப்பட்டார். He was saved. அவர் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார். He was escaped from death. அதை குறித்து பாஸ்டர் பால் என்ன சொல்லுகிறார்? About which what Pastor Paul said. ஒருவேளை நான் போய் இருந்தால் மாம்ச பிரகாரமாக எதையாவது சொல்லி இருப்பேன், சுவிசேஷத்தை சொல்லி இருப்பேன். அவர் அதை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, ரட்சிக்கப்பட்டிருப்பாரோ ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரோ. ஆனால் நான் இல்லாத அந்த ஸ்தானத்தில் தேவன் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி அவரை நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாற்றிவிட்டார் என்று சொன்னார். Immediately he said, if I had gone directly and told him in a fleshy way, he may have accepted the gospel or he may not have accepted the gospel. But in my place, the Lord himself had gone. Therefore he accepted the life of God. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறவன் எல்லாவற்றையும் விட்டவன், எல்லாவற்றையும் வெறுத்தவன், அதை மறந்தவன். A New Testament servant of God is the one, he has hated everything, forsaken everything, no not anything. இரண்டாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you come to 2 Corinthians chapter 16 verse 6. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, You come to 2 Corinthians chapter 5 verse 16. அங்கே அவர் பவுல் சொல்லுகிறார், நான் மாம்சத்தின்படி யாரையும் அறிய மாட்டோம். There St. Paul clearly says, I know no man after the flesh. இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். Though we have known anyone through the flesh. மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை, பெண்களை, ஆண்களை அறிகிறவர்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியம் செய்ய இயலாது. In a carnal way, if anyone knows the women nor the men, it is not possible for them to perform the New Testament ministry. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, When you come according to Hebrews chapter 7 verse 3. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்பவன் தாயும் தகப்பனும் இல்லாதவன், வம்ச வரலாறு இல்லாதவன். அவன்தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செய்யக்கூடியவன். The New Testament servant is the one without father, without mother, without descent. He was the one who does the ministry in the order of Melchizedek. பலர் பல விதங்களிலே பல சபை கோட்பாடுகளின்படி, தலைவர்களின்படி, அவர்களுடைய வேத வசன அறிவின்படி இந்த ஊழியத்தை செய்யலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அமைய வேண்டும் என்பது தேவனுடைய மனதிலே இருந்த ஒரு திட்டம். Many can do their ministry according to the whims and the fancies of the leaders and the knowledge that they have in their own mind. But the New Testament ministry, it is the will of God. Everyone should do according to the order of Melchizedek. அவன் ஒரு குடும்பம், அவனுடைய பிரதர்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததி, இப்படிப்பட்ட கன்னிகளுக்குள்ளே அவன் சிக்கிக் கொள்ள மாட்டான். He will not get into the snare and get entangled saying his father, his mother, his family, his sisters, his children, etc. அதை குறித்து நான் பின்பாக உங்களுக்கு சொல்கிறேன். Later on I'll talk about it. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you come to 2 Timothy chapter 2 verse 4. வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஒரு ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு ஊழியம் போல. Scripture clearly says New Testament ministry is compared to the ministry being served in the army. தண்டில் சேவகம் பண்ணுக எழுதிக்கொண்ட ஒவ்வொருவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. No man that warreth entangleth himself with the affairs of this life. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகன். A child of God is a good soldier for the Lord. இல்லாவிட்டால் ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் ஆண்டவருடைய சேனையிலே அவன் ஒரு போர் சேவகன். அவன் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவன் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. A New Testament servant should fight a good fight
he should not entangle himself and he is being chosen to be a soldier, and he should not war and entangle himself with the affairs of this life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், அது ஒரு பெருவெள்ள இரைச்சல் போல் காணப்பட்டது. I heard a voice, it was like a voice of many waters. இது அவருடைய வாழ்வினுடைய ஒரு பிரதிபலிப்பை காண்பிக்கிறது. This refers to the reflection of their life. அந்த சத்தத்தோடு இன்னொரு சத்தம் கேட்டது, அது பலத்த இடிமுழக்கம் போல காணப்பட்டது. With this he had another voice, it was like a voice of a great thunder. இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஒரு பலத்த இடிமுழக்கம் என்பது ஒரு அதிகாரத்தை, ஜெயத்தை காண்பிக்கிறது. The great thunder shows the authority of the voice of the victory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது 2 சீசர்கள் சத்தமாய் பேசுவார்கள். ஆனபடியால் அவர்களுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் பொவனர்கேஸ் என்று அவர்களை அழைத்தார். When Lord Jesus Christ was on the earth, among the disciples too were talking like the voice of great thunder. They were called the sons of great thunder. பிரியமானவர்களே, ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் சகல வல்லமைகளின் மேலும் அதிகாரம் படைத்தவனாக இருக்க வேண்டும். Beloved New Testament servant of God should have the authority over all things. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture மத்தேயு say? 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Matthew's Gospel chapter 28, the last portion, Jesus clearly says, I have all the authority in the heaven and on the earth. தேவன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்து வைத்த அனைத்து மேலும் ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு அதிகாரம் இருக்கிறது. The servant of God has the authority in all things which was created by his God. அதிகாரம் இல்லாதவன் ஊழியன் அல்ல. Servant of God without the authority is not the servant of God. அதிகாரம் இல்லாதவன் ஊழியம் செய்ய இயலாது. Without the authority and power, he cannot do the ministry. அதிகாரம் இல்லாதவன் ஆளுகை செய்ய இயலாது. Without the power, he can't rule. வேதத்திலே பல அறிவுகள் இருக்கலாம், பலவிதமான பட்டங்கள் நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறதா? You may have knowledge and degrees regarding theology of the scripture, but do you have the power given by the Lord? IAS முடித்தவர்களுக்கு ஒரு பயிற்சிக்காக ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார்கள். IAS people were taken to a particular place for exercise. இவங்க பிராக்டிகலா எப்படி அவங்க டீல் பண்றாங்கன்னு பார்க்கிறதுக்காக. They wanted to practically see how the people are dealing. ஒரு மாடியிலே அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். They've taken them to the upstairs. ஒரு ரூம்ல கொண்டு போய் விட்டார்கள். They left him in a room. ஒவ்வொருத்தராய் உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள். One by one were taken in. ஒருவன் மேலே போன உடனே ஒருத்தரை காட்டார், நீ எத்தனை படி ஏறி வந்தாய்ன்னு கேட்டாங்க. Moment the first one entered, they asked him the question in the interview, how many steps have you crossed? அவன் மைண்ட்ல வந்து அங்க என்ன இருக்குன்னு தான் யோசிச்சிருந்தானே, ஏறினபடியே எண்ணிட்டு வரல அவன். His intention was what will be asked in the questions. He didn't bother about the steps. உன்னுடைய கவனக்குறைவுன்னு விட்டுட்டாங்க. First one, they thought it was a lack of concentration. கடைசி ஒரு தூசி படிந்த ஒரு குப்பை கிடக்கிற ஒரு ரூம்ல கொண்டு போய் அந்த முதல் ஆளை உள்ளே விட்டார்கள். The first person was finally taken to a room which is full of dust. அவன் உள்ள போனான். He entered. திரும்பி பார்த்தான். He turned hither and thither. என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? Why so much of dust? உடனே மெல்ல குனிந்து அங்க இருக்கிற தொடப்பத்தை எடுத்துட்டான். Immediately he took the broom. உடனே வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. They called him out. இன்னொருத்தனை உள்ள விட்டாங்க. Again they sent the other one. அவன் போய் பார்த்தான், என்னடா டேபிள்ல இவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து டேபிளை துடைக்க போனான். He took a cloth and started wiping the table. இப்படி ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. Everyone was doing like that. திடீர்னு கடைசி இன்னொருத்தனை விட்டாங்க. Finally they sent the one other man. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டான். What are you going to do? அவன் நேரா உள்ள போனான். He entered. டேபிள்ல ஒரு பெல் இருந்துச்சு. There was a bell on the table. ஒரு அமுக்குனா. He banged the bell. உடனே பியூன் ஓடி வந்தான். Immediately peon ran. 2 நிமிஷத்துல இந்த ரூம் அழகா நீட்டா பண்ணி வை, ஏன் இப்படி குப்பையா இருக்குன்னு கேட்டான். Immediately he said, you must clean the room neatly. Why so much of dust here? தம்பி, நீதான் படிச்சதை செயல்படுத்தின ஒரு அதிகாரி, உனக்கு தான் இந்த போஸ்டிங் சொன்னாங்க. Immediately he was told, you are the officer who are working according to the education that you got. You are appointed. வேதத்துல உள்ள எல்லா வசனங்களையும் நீ படித்து வைத்திருக்கலாம், ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட அதிகாரம் உனக்கு தேவை. You might have studied all the verses in the scripture, but you must have the power of the scripture. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு பாவத்தின் மேல் முதலாவது ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். In the epistle to Romans chapter 6:14, the servant of God, firstly he must have the authority, the power over sin. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாதே. Because he obeyed unto the grace, the sin shall not overcome him. இரண்டாவதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி உலகத்தின் மேலே அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். According to Philippians 3:7, he has to have the power over the world. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டம் என்று விட்டுவிடக்கூடிய ஒரு சிந்தை, உலகமே எனக்கு வேண்டாம், உலகத்தின் ஆசை இச்சைகள் வேண்டாம் என்று உதறி தள்ளக்கூடிய ஒரு தன்மை,
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. He should have the feeling and the tendency, I don't want anything of this world. Whatever the world has, I will count them as loss and dung. பாவம் அவனை மேற்கொள்ள கூடாது. The sin should not overcome him. உலகத்திலே போய் அவன் மூழ்கி விடக்கூடாது. உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் அவனுக்கு குப்பை, நஷ்டம் என்று அவன் விட்டுவிடக்கூடியவன். He should not get himself into the world. The things of this world are nothing but dung should be for him. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, According to Matthew's Gospel, chapter 10, verse 1. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் பிசாசுகளை துரத்த அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். A servant of God gets the power to cast out the devil by God. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசுகளை துரத்த வேண்டும், அவைகளின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. Child of God should cast out the devil, and for on them he has a power. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, According to Romans 8:12, மாம்சத்தின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. மாம்சத்தின்படி ஜீவிக்கிறதற்கு அவன் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. he has a power over the flesh. He is not a debtor to the flesh to live after the flesh. அவனுக்கு மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. He has a power over death and hell. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கக்கூடிய மரணத்தை பார்த்து சவால் விட்டு மரணத்தை நோக்கி பயணப்படக்கூடியவனாய் இருக்க வேண்டும். He must be able to challenge towards the death and say, journey towards the death and saying, "O death, where is thy sting? O grave, where is thy victory?" which we read in 1 Corinthians 15:55. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி வியாதியின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. According to Luke's Gospel, chapter 9, verse 1, he has a power over sickness. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற மற்ற சபை அன்பர்களே, ஒரு ஊழியனுக்கு தேவன் அந்த பலத்தை இடிமுழக்கம் போன்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். Beloved children of God, beloved servants of God, all those who hear this word of God, God gives all power and authority to the servant of God. கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக அதிகாரம், Giving authority to deliver the people who are bound, அந்தகார வல்லமைகளை கட்டும்படியான அதிகாரம். to bind the powers of நீ darkness. கட்டுகிறது கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும் என்று இயேசு சொன்னார். Jesus said, what you bind, it shall be bound. What you let loose, and it shall be loosened. பாவத்தின் மேல் ஒரு ஆளுகை, வியாதியின் மேல் ஒரு ஆளுகை, பிசாசின் மேல் ஒரு ஆளுகை, மாம்சத்தின் மேல் ஒரு ஆளுகை, உலகத்தின் மேல் ஒரு ஆளுகை. இவன் தான் புதிய ஏற்பாட்டு ஊழியன். இவன் தான் சீயோன் மலையிலே அவரோடு கூட நிற்கிற 144,000 பேரில் ஒருவன். He has the power and authority over the sin, over the flesh, over the world, over the enemy, over the devil, and he is the one who stand with the Lamb on the Mount Zion. இந்த வல்லமை, இந்த அதிகாரம், இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் யோசித்தானாம், இது என்ன சத்தம் அப்படி என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது அது ஒரு சுரமண்டலக்காரனுடைய ஓசையை போல கேட்டது. When he heard this voice of great waters, he started thinking what kind of voice it is. That is where he heard. It was the harpers harping that harps. அது என்ன? What is it? பலத்த இடிமுழக்கம் எப்படி சுரமண்டலமாக மாறும்? How a voice of a great thunder can become the harping voice. ஒரு பெருவெள்ள இரைச்சல் எப்படி சுரமண்டல ஓசையாக மாறும்? How voice of great waters can become the harp of the harpers. ஒரு பகுதியிலே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது, மற்றொரு பகுதியிலே ஒரு ஜெப வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. And one side it shows the power, the other side it shows the life of prayer. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஒரு சரியான வல்லமை என்று சொன்னால் அது அவனுடைய ஜெபத்தில் மறைந்திருக்கிறது. A servant of God's true right power is hidden in his prayer. அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். That is why apostles clearly said, we stand firm in prayer. இந்த சுரமண்டலம் வாசித்தால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கினதாக நாம் பார்க்கலாம். In the Old Testament, when the harps were harping, we can see the hand of the Lord started descending. இந்த சுரமண்டலத்தை தியானத்தோடு வாசித்தால் எல்லாரும் அப்படியே மெய் மறந்து மயங்கி தங்களுடைய வாழ்வின் சோகத்தை மறந்து விடுவார்கள். When you really meditate and play the harps, people will forget their sorrow and grief. இந்த சுரமண்டலத்தை சரியான விதத்திலே வாசித்தால் பிசாசு பிடித்தவன் கூட அந்த வியாதி, அந்த ஆவி நீங்கி ஆறுதல் அடைவான். If you harp the harpers in a right way, even the evil possessed, the evil will depart from him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of புதிய God, ஏற்பாட்டு ஊழியனுடைய அந்த சத்தத்திலே மறைந்திருக்கிற தன்மை சுரமண்டல ஓசை.
The voice, the hidden voice in the New Testament servant of God is nothing but the harping of the harpers. நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. I heard the voice of harpers harping with their harps. ஏசாயா 16:1 நாம் பார்க்கும் பொழுது When you come to Isaiah 16:1, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say? அது ஒரு மனதுருக்கத்தினுடைய வெளிப்பாடு. That is a revelation of compassion. வேதம் அழகாக சொல்லுகிறது. Scripture clearly says, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் a child of God. அவனுடைய வாழ்க்கையிலே ஏசாயா 16:11 பார்க்கும் பொழுது When you look at Isaiah 16:11, என் உள்ளம் சுரமண்டலத்தை போல தொனிக்கிறது. my bowl shall sound like a harp. அவனுடைய உள்ளத்திலே ஒரு மனதுருக்கத்தின் ஒரு பெரிய வேதனையின் சத்தம் சுரமண்டலம் போல வெளியே வந்ததாம். The inward sound of the grief is coming out like a harping voice. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் மனதுருக்கம் உள்ளவனாக இருக்க The வேண்டும். servant of God in the New Testament, he must have compassion. ஜனங்கள் வேதனைப்படுகிறதை கண்டு அவர் மனதுருகினார். Looking at the people suffering, he had compassion on them. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் ஜனங்கள் திரிகிறதை கண்டு இயேசு மனதுருகினார். When he saw the people are going like with flock without the shepherd, Jesus had compassion on them. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் மனதுருக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். Child of God, a servant of the New Testament should have compassion. ஒரு மனிதனை பார்த்த உடனே, Looking at a person, அவனுடைய வேதனையை பார்த்த உடனே, looking at the pain, அவனுடைய சஞ்சலத்தை பார்த்த உடனே, looking at his அவனுடைய tormentation, கண்ணீரை பார்த்த உடனே, looking at his snares, உடனே அதே தன்மை தனக்கு உள்ளது போல ஒரு மனதுருகி போராடக்கூடியவனாய் ஒரு ஊழியன் இருக்க வேண்டும். a servant immediately have compassion on him, feel as if all theirs are his. அதுதான் சுரமண்டல ஓசை. That is the voice of the harp. ஒரு மனிதன் எவ்வளவு அந்த ஊழியன் எவ்வளவு வல்லமையும் அதிகாரமுடையவனாக இருந்தாலும் எவ்வளவு சோதனைகளை சகிக்கிறவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனதுருக்கத்தின் ஆவி பிதாவின் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். If a servant of God, he might have all powers and authority and he might have all that power, still he must have the compassion from God in him. இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் We கொண்டிருக்கிறோம். are worshipping God who is merciful, gracious and have compassion. அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுடைய ஒரு மிகப்பெரிய தன்மை மனதுருக்கத்தின் ஆவி. The feature of the New Testament servant, the greatness is the spirit of compassion. ஒரு பிரபல போதகரிடத்தில் கேட்டார்கள், யார் வந்து ஜெபிக்க வந்தாலும் அழுது விடுகிறீர்களே அது எப்படி என்று கேட்டார்கள். People asked a popular preacher and said, whomsoever come to pray, you started crying, how it is? ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அந்த ஊழியத்துக்கு நான் வருகிற நாட்களிலேயே என்னை வியாதியிலே கொண்டு போனார், பயங்கர போராட்டத்தில் கொண்டு போனார், பயங்கர தவிப்பில் கொண்டு போனார், பயங்கர கண்ணீரில் கொண்டு போனார். அந்த ஒவ்வொரு பாதையிலும் உள்ள கொடூர தன்மையை என்னை அனுபவிக்கும்படியாக வைத்தார். When the beginning of my life, when I started entering into this ministry, God took me through lots of suffering and pain and sickness and tears and made me experience those things. அன்றைக்கு ஏன் 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 என்கிற கேள்விதான் எனக்குள் எழும்பினது. ஆனால் இன்றைக்கு தான் ஒவ்வொரு மனிதர்களும் வேதனையோடு வரும்பொழுது அன்றைக்கு நான் பட்ட கஷ்டம் இவனும் படுகிறானே என்று எனக்கு ஒரு மனதுருக்கத்தின் ஆவியை தேவன் தந்திருக்கிறார். Those days I had a question, why? This in the same today, when people come with such a kind of problem, immediately I have the spirit of compassion towards them. ஒருவன் வேதனையோடு வந்த உடனே அவன் தன்னுடைய பிரச்சனையை சொன்ன உடனே, ஐயோ நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேனே அதே கஷ்டம் இவனுக்கும் இருக்குமே என்ற உடனே எனக்குள் ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் ஆவி வருகிறது. என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அழுகிறேன். அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. When one person comes to me and he started complaining about the pain and the problems he goes through because of the terrible problems, immediately I compare the problem that I had in my life. I looking at it and comparing it, and I started feeling compassionate towards him and started praying for him. புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய மிகச்சிறந்த அழகு அவனுடைய வாழ்வில் இருந்து வெளியே வருகிற ஒரு சுரமண்டல ஓசை என்பது அவன் மனதுருக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். A New Testament servant beauty is in him he must have the compassion. In other words, he must produce the voice of the harp. 150 சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சுரமண்டல ஓசையோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 150 verse 3, praise the Lord with the voice of the harp. ஒரு ஊழியனுடைய மூச்சே தேவனை துதிப்பதுதான்.
The breath of a servant of God is to praise God. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். His praise shall be always continually in my mouth. நாம் படுத்திருந்தாலும் நம்முடைய உதடு முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். Even if I lie down, our lips starts murmuring. ஒவ்வொரு விசுவாசியுடைய பிரச்சனை மனக்கண் முன் வரும் பொழுது, Bringing every problem of every believer in front of சபையினுடைய us. ஒவ்வொரு போராட்டங்களும் கண்களுக்கு முன்பாக வரும் பொழுது, Looking at the battles of the believers in the church. ஒவ்வொரு ஜனங்களும் படுகிற பாடுகளை மனதிலே கொண்டு வரும் பொழுது, ஒரு ஊழியனுடைய உதடு தானாகவே தேவனை துதிக்கும். Bringing and thinking about the pain of the believers in the church, immediately, automatically, his lips, the servant of God's lips, started murmuring. ஏனென்றால் ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் ஒரு பலிபீடம். Because the New Testament servant is an altar. அவனுக்குள்ளே ஒரு அக்கினி உண்டு. There is a fire in him. அவனுக்குள்ளே ஒரு தூப வர்க்கம் உண்டு. There is an incense in him. அது யாரும் செய்ய வேண்டாம், அது தானாகவே அவனுக்குள்ளே அக்கினி அவியாமல் நடந்து கொண்டே இருக்கும். It is not necessary for somebody else to do in him. It will automatically, the fire will burn in him. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது, When he come to 1 Samuel chapter 16 verse 23, ஒரு ராஜா பிசாசின் பிடியினால் தவிக்கிறான். a king was tormented because he was possessed by அடுத்து the evil. ராஜாவாக வரப்போகிற தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான். There the king who is supposed to come as a king is playing with his harp. அவன் வாசிக்க ஆரம்பிக்க அந்த ஆவி அவனை விட்டு விலகி போய் விட்டது. When David took the harp and started playing, his spirit was departing அது him. மாத்திரமல்ல, ஆறுதல் அவனுக்கு கிடைத்தது. Not only that, he was comforted. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் சபைக்கு, ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு, மற்றவர்களுக்கு, தேவனுக்கு, நடத்திப்புகாரர்களுக்கு அவன் ஆறுதல் கொடுக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். New Testament servant of God should be able to refresh and comfort God, people, co-workers, to the leaders, to everyone. தன்னுடைய அனுப்பின எஜமானுக்கு அவனுடைய ஆத்மாவை குளிர பண்ணக்கூடியவனாய் அவன் இருக்க வேண்டும். He must be able to cool the master who has sent him for the ministry. அவன் தன்னுடைய மேலானவர்களுக்கு ஆறுதல் அளிக்காவிட்டால் அவன் இந்த ஸ்தானத்தில் இருப்பதிலே பயன் அல்ல. If he is not able to comfort and refresh his leaders above him, he is not fit to be in this ministry. 1 சாமுவேல் 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சுரமண்டல ஓசையோடு கர்த்தருக்கு முன்பாக தாவீது ஆடி பாடி மகிழ்ந்தான். அது ஒரு ஊழியனுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்வை காண்பிக்கிறது. Once 1 Samuel chapter 6 verse 5, we clearly understand David singed and danced with the voice of the harp. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறதா? the same thing does it happen in ஒரு your புதிய life. ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறவன், If a man who says he's a New Testament servant, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 5 வசனம், 2 Samuel chapter 6 verse 5. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்தான். You know what he did? Before the ark of the Lord, he started singing and dancing. அவர் தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் உலக பிரகாரமான எந்த துக்கம், சஞ்சலம், தவிப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே அவனுடைய ஆணித்தரமான தன்மையாக இருக்க வேண்டும். A firm nature of the New Testament servant of God. He should not get entangled to the worries and the thick things of this earth, and get entangled to the worries and the problems of the earth and started worrying and groaning. Rather, he must be able to enjoy, sing and dance. அவன் ஒரு தொட்டால் சினிங்கியாக, இல்லாவிட்டால் டச் மீ நாட்னு சொல்வாங்க, அதுபோல அவன் இருக்க கூடாது. It should not be like a touch me not. அவன் முகத்தை கற்பாரையை போல மாற்றிக்கொண்ட இயேசுவை போல இருக்க வேண்டும். He should be like Jesus who changed his face like a rock. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இயேசுவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? About Jesus, what is being said in book of Isaiah? உமிழ்நீருக்கு என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை, கற்பாரையை போல மாற்றிக்கொண்டேன். I did not cover my face from this pit, and I made myself as rock. ஏசாயா 50:6 இது சொல்லப்பட்டிருக்கிறது. It's being said in Isaiah 56. உலக பிரகாரமான எந்த துக்கத்துக்கும் அவன் இடம் கொடுக்க மாட்டான். ஒரு 5 நிமிடம் கிடைத்தால் ஆவியிலே பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறவன் அவன்தான் புதிய ஏற்பாட்டு ஊழியன். அவனுடைய வாழ்க்கை சுரமண்டல ஓசையாக பரலோகத்திலே தொனிக்கும். He will not get entangled with the grief, the sorrows of this world and started worrying. Rather, he'll be able to sing and dance. His voice of the harp alone will be heard in the presence of God. 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது, When he come to book of 2 King chapter 3 verse 15, சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கினது. when he played the harp, the hand of the Lord came upon him. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை சுரமண்டலமாய் மாறினால், அவனுடைய வாழ்க்கை மனதுருக்கமாய் மாறினால், அந்த ஊழியக்காரன் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும். மற்றவர்கள் அதை காண்பார்கள். If a servant of God, or if he becomes the harp
If then that's the case, immediately in his hand, the Lord's hand will come upon him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, இந்த சத்தம் 3 விதங்களிலே தொனித்தது. This voice has been heard in 3 different ways. ஒரு ஆங்கிள்ல கேட்கும் பொழுது அது பலத்த இடிமுழக்கம். In one side you can hear it as a great thunder. இன்னொரு பக்கத்திலே பெருவெள்ள இரைச்சல். Another side you hear it as a voice of great ஆழ்ந்து waters. நோக்கின பொழுது அதனுடைய சத்தம் சுரமண்டலத்தினுடைய சத்தம். When you deeply look into it, it is a voice of the harp. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்குள்ளே வல்லமை அதிகாரம் இவைகள் பிரதேசத்திலே மறைந்திருந்தாலும் வெளியரங்கமான வாழ்க்கையிலே அவன் ஒரு மனதுருக்கத்தின் ஜெப வீரனாய் கர்த்தருடைய கரம் உள்ளவனாக ஆடி பாடி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழக்கூடியவனாக உலகத்தின் துக்கங்களிலே சிக்கிக் கொள்ளாதவனாக அவன் காணப்பட வேண்டும். A new servant of God, though he has the power and authority hidden in him, having a harp in him, he must hide and show the joy to the world. அப்படியானால் இந்த சீயோனுக்கு போகிறவர்கள் யார்? If so, who are the ones who will go to Zion? பல விதங்களிலே ஊழியம் செய்யும் பொழுது When people are doing in many kinds of ministries, அவர்கள் அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்? யார் அந்த இடத்துக்கு போவது? who will go there? எல்லா சபையாரும் தாங்கள் தான் போவோம் என்று சொல்வார்கள். Everyone will say, we alone will go there. யாரும் விட்டு கொடுத்து பேச மாட்டார்கள். Nobody will give up and talk. ஆனால் நன்கு வேதத்திலே தேறினவர்கள் விட்டு கொடுத்து பேசுகிறார்கள். People who are educated and well in the Bible of God, the scriptures of God, they give up and talk. காலஞ்சென்ற சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் நம்முடைய பாஸ்டர் எஸ்பி ஏனஸ்ட் அவர்களை சந்தித்த பொழுது The late D.G. Dinagaran, when he met our pastor S.B. Ernest and spoke, இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். they were conversing for some time. அவருடைய மகள் மரித்த நேரத்திலே பாஸ்டர் ஏனஸ்ட் அவர்கள் போய் பார்த்திருந்தார். At the time of his daughter's death of brother D.G.S., a pastor went and saw him. அப்பொழுது இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது When they were conversing, பாஸ்டர் அந்த நம்முடைய பாஸ்டரத்துல சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் என்ன சொன்னார்? what did brother D.G.S. told our pastor? நீங்கள் உபதேசத்தை வைத்து ஜனத்தை பரலோகத்தை நோக்கி இழுக்கிறீர்கள், நான் சுவிசேஷத்தை வைத்து பாவத்திலிருந்து மனிதனை இழுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். You are keeping the doctrine and pulling people towards the heavenly kingdom. I have got gospel. With the help of the gospel, I am pulling the sinners towards the salvation. The ministry given unto me, I am doing. The ministry given unto you, you are accomplishing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படியானால் பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மகள் இறந்ததற்காக ஊழியம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுக்கு கையளிக்கப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. Immediately pastor said, you should not give up the ministry which is given unto you just because you lost your daughter. What is given unto you, you must continuously do it. அவர் அன்றைக்கு உற்சாகப்படுத்தப்பட்டார். That day he was encouraged. மறுபடியும் ஊழியம் செய்தார். Again he did the ministry. பாஸ்டர் எஸ்பி ஏனஸ்ட் அவர்களுடைய மறைவுக்கு வந்து அவர் சாட்சி கொடுத்தார். In the death of Pastor S.B. Ernest, he came and gave a testimony. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் வந்து சொன்னார், இவர் ஒரு இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொன்னார். Looking at Pastor S.B. Ernest, the brother D.G.S. said, he is the apostle of India. பிரியமானவர்களே, வேதத்தை தெளிவாக புரிந்தவர்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்வார்கள். Beloved, those who clearly understand the scripture, they will clearly acknowledge. அந்த சீயோனுக்கு போக வேண்டுமானால் ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் பல விதங்களிலே ஊழியம் செய்தாலும் அந்த சீயோனிலே பிறந்திருக்க வேண்டியது அவசியம். If anyone has to go to Zion, that New Testament servant, though he performed the ministries according to the New Testament, but he must be born in that Zion. சீயோனில் பிறந்தவன் தான் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். Those who are born in Zion alone can get the citizenship of Zion. எல்லாரும் அந்த சீயோனுக்கு போய்விட முடியாது, போவோம் என்று சொல்லவும் அவர்களுக்கு தகுதியும் கிடையாது. All cannot go to Zion and all have no qualifications to say that we will go to சீயோனிலே Zion. பிறந்தவர்கள் இன்னான் என்று அவரே பேர் எழுதுகிறார். He himself has written, so and so will be there is born in Zion. 87ஆம் சங்கீதம் சீயோனின் சங்கீதமாக வர்ணிக்கப்படுகிறது. Psalm 87 is expressed as a song of Zion. அங்கே நாம் பார்க்கும் பொழுது When you look at that, அந்த சீயோனிலே இன்னான் பிறந்தான் என்று அங்கே தேவன் எழுதுவார். there itself the Lord shall write saying such and such a man was born in Zion. ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று தேவன் பேர் எழுதுவார் என்று அங்கே மற்ற மொழிபெயர்ப்புகளிலே சொல்லி இருக்கிறது. In other translation, the Lord himself writeth the names of the people, man was born there. இன்னொரு வேதாகமத்திலே தன்னுடைய பதிவேட்டில் அவர்களை பெயர் எழுதுவார். In other interpretation, translation, we find
God will write his name in his register ஏனென்றால் அவர் சீயோனில் ராஜாவாக இருக்கிறார். because he is the king in Zion. அந்த சீயோனிலே நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. There is a group which stands in Zion. எல்லாரையும் அந்த சிட்டிசன்ஷிப்பா மாத்துகிறதல்ல. It doesn't change everybody as a citizen. ஆனால் அதே நேரத்தில் சீயோனில் பிறந்தவர்களை அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். At the same time, those who were born in Zion were taken to that place. இந்த உலகத்திலே நமக்கு பிறப்பு இருக்கிறது. We have a birth in this world. மற்ற மார்க்கங்கள் பல பிறப்புகளை சுட்டி காட்டுகிறது. Other denominations, so many births. 7 ஜென்மம் 7 ஜென்மம் என்று சொல்லுவார்கள். They say seven incarnations. அப்படியெல்லாம் 7 பிறப்பெல்லாம் கிடையாது. There are no rebirths like that. ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed for man to born once and to stand before the judgment. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Die once and to be judged once, it's been appointed. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மறு ஜென்மத்தை அவன் எடுத்துக்கொண்டே வருகிறான். When as he is in the world itself, he started taking the next life in the next generation. ஒவ்வொரு ஸ்டெப், அதாவது ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த தன்மைக்கு வரும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிறப்பாக வர்ணிக்கப்படுகிறது. When he comes to each and every step in spirituality, it's being explained as a rebirth. மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல். Repentance is being born again. முதலாவது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கிறோம். அது மாம்ச சித்தம், புருஷ சித்தம், சுய சித்தம். First of all, we are born to a father and mother. That is a will of the flesh, will of the self, and will of a man. யோவான் 1:13 நீங்க இத படிச்சுக்கலாம். You can read in John 1:13. அடுத்து ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறானே, அது மறுபடி பிறத்தல். And nextly, when a man accepts Christ and repents, and that is called the repentance. அடுத்ததாக அவன் ஜலத்தினாலே பிறந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறானே, அது மூன்றாவது பிறத்தல். Thirdly, he obeys to the truth of the water baptism and takes the baptism, and that is the third birth. அபிஷேகம் பெறுகிறானே, அது நான்காவது ஜென்மம் எடுக்கிறான். When he receives the anointing, he takes a fourth incarnation. ஐந்தாவது மேலான எருசலேம் அவனுக்கு தாயாக மாறுகிறாள். சபைக்குள்ள வருகிறானே, சரியான சபைக்குள்ள வரும் பொழுது சரியான பிறப்பு உண்டாகிறது. Fifth step is when he comes into the church, the greater Jerusalem becomes his mother unto him. கலாத்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது மேலான எருசலேம் நமக்கு தாயானவள். In Galatians we read, the greater Jerusalem is our mother. சரியான சர்ச்சில் வந்து நீ ஜாயின் பண்ணி அங்கே உன்னை இணைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறாயே, அது ஒரு பிறப்பு. Right church, when you come and become a member and started building your life, and that is another birth. அடுத்ததாக தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். Nextly, he that born by God keepeth சரியான himself. சர்ச்சில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சுத்துறதில்ல. அந்த சர்ச்சுக்குள்ள உபதேசிக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் பாவம் செய்யான், அவனை பொல்லாங்கன் தொடான். Man who is born of God keepeth himself. The evil will never touch him. He will keep himself pure. இது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு விசுவாசியினுடைய பூரணத்தை காண்பிக்கிறது. That shows the perfection of the believer of the New Testament church. ஏழாவது பிறப்பு, ஏழாவது ஜென்மம் என்பது ஒருவன் ஊழியனாய் மாறுவது. The seventh birth, the seventh incarnation is the same man becomes the servant of God. அதைத்தான் இங்கே 87ஆம் சங்கீதத்திலேயே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இயேசுவோடு நிற்கிற கூட்டத்தார் சீயோனில் பிறந்தவர்கள். That is what is referred in Psalm 87, the group which is Revelation 14 referred, is that the group which stands with the Lord. அந்த சீயோனில் பிறந்தவர்களுடைய லிஸ்ட் ஒரு 5 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 5 பாயிண்ட் சொல்லி இருக்கிறார். For example, he has given 5 points as the list who are born in Zion. ஆனா அத பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். When you look at it, we'll be started wondering, இவங்க எல்லாம் எப்படி சீயோனுக்கு போய் சேருவாங்க? how these people shall enter into Zion. 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you read Psalm 87 verse 4, ராகாப், பாபிலோன், பெலிஸ்தியர், Philistia, தீரியர், Tyre, எத்தியோப்பியர், Ethiopia, இவர்களிலும் கூட சீயோனில் பிறந்தவர்கள் இன்னான் என்று எழுதப்படும். to them also those who are born in Zion, their names will be written there. இன்றைக்கு இதை குறித்து நாம் எப்படி விளங்கிக் கொள்ள இயலும்? How can we understand from this? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை பார்த்தால் பலருக்கு பரிகாசமாக தென்படுகிறது. Looking at the New Testament ministry, many people mock at them. புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை பார்த்தால் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு வேடிக்கை பொருள் போல காணப்படுகிறார்கள். Some people looking at the New Testament servants as a kind of amusement. இவங்க போட்டிருக்கிற Dress, looking at the dress, இந்த ஊழியத்தினுடைய செட்டப், look at the setup of the ministry, இவருடைய பழக்க வழக்கங்கள், their habits and nature, இவர்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள், their discipline and the control, இவர்களுக்கு இருக்கிறதான நடத்திப்புகள், ஒழுங்குகள், பிரமாணங்கள், இதெல்லாம் பார்த்தா இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு ஒரு क्वेश्चन. looking at the laws, their discipline, their orders and all
that immediately people have a question, should we do the ministry with such control? இன்னொரு விதத்துல இவங்கள பார்த்தா இவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம், குறைவுகள், ஓட்டைகள், இவங்களுக்குள்ள இருக்கிற தோல்விகள், இவைகள் எல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் சீயோன்ல பிறந்தாங்களா அப்படின்னு ஒரு क्वेश्चन. Another angle, looking at the weaknesses, the holes in their life, their weaknesses and weak point, and then immediately asking a question, are these people born in Zion? ஏன்னா நீ போட்டிருக்கிற கண்ணாடியில இவன் எல்லாம் இப்படித்தான் தெரிவான். Because in the glass that you wear, you will be able to see only like such people. மனிதன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறது இல்லை. God does not see the way the man sees. யோபு கேட்கிறார், மாம்ச கண்கள் உமக்கு உண்டா? Job's asking a question unto the Lord, Lord, do you have the eyes of flesh? மனுஷன் பார்க்கிற விதமாய் நீர் பார்க்கிறீரா? Will you see like a man seeth? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறான் பாருங்க. What a beautiful question. மனுஷன் பார்க்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா ஆண்டவரே? Lord, do you look at the way the like man look at? உமக்கு மாம்ச கண்கள் உண்டா? Do you have the eyes of flesh? அப்படி அல்ல. It's not so. அவர் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல. He does not see as the man sees. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. அவருடைய பார்வை எந்த மனிதனையும் தேர்ந்தவனாக மாற்ற முடியும் என்கிற விசுவாசம். His faith of sight is to make any man perfect in the Lord. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற சில ஊழியர்களிடத்திலே சில குறைபாடுகள், தோல்விகள் தென்படலாம். உங்களுக்கு முன்பாக அவர்கள் அப்படி சித்தரிக்கப்பட்டு வெளிப்படலாம். In some of the workers whom you see, you might see some weaknesses, failures in before you. ஆனால் சீயோனில் அவர்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாகவே அவர்களை மகிமையிலே கர்த்தர் கொண்டு போய் அவர்களை பூரணத்துக்குள்ளே மகிமையான மறுரூபத்துக்குள்ளே கொண்டு செல்கிறார். If they are truly born in Zion, Lord will transform them and take them perfect in them. இயேசுவுடைய சீசர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். Looking at the disciple of Jesus, ஒரு சிலர் மீன் பிடித்தவர்கள். some of them were fishermen. ஒருவன் உத்தமனாக வாழ்ந்தவன். One man was upright in his life. ஒருத்தன் தீவிரவாதியாக வாழ்ந்தவன். One man was a terrorist. ஒருவன் ஒரு இயக்கத்திலே சேர்ந்தவன். One man belongs to a group. இப்படி ஒருத்தன் ஆயக்காரனாய் இருந்தவன். One man was a publican. இப்படி ஒவ்வொருவனை குறித்தும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. About each and every man there are interpretations ஆனா given. இவங்களை பார்த்தா அந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அந்த பிரதான ஆசிரியர்களுக்கு இவங்களை பார்த்தாலே ஆகாது. Looking at them, the Pharisees and Sadducees can never tolerate them. ஏன்னா அவங்க எவ்வளவோ வேதத்தை படிச்சு வேதபாரகர்னு பட்டம் பெற்று வச்சிருக்கான். Because they studied scriptures so much and they received the degree as theologians. ஆனா இந்த குரூப் ஒண்ணுமே படிக்காம இவங்க பாட்டுக்கு இயேசுவை பின்பற்றி சீயோனுக்கு போறேன்னு சொல்றாங்க. This group, having not studied anything, following Jesus and say that we are going to Zion. நான் ஒரு பாறை, நீ ஒரு கல், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord said, I am the rock and you are the stone on which I will build my church. எப்படி இந்த பேதுரு சீயோனாக மாற முடியும்? How this Peter can become Zion? இந்த மீன்பிடிக்காரன் எப்படி சீயோனாய் மாற முடியும்? How can this fisherman become a Zion? சபித்து விட்டான். He cursed. சத்தியம் பண்ணி விட்டான். He promised. மறுதலித்து போய் விட்டான். He denied and gone. எபிரேயர் 6 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What did Hebrews 6 chapter மறுதலித்து say? போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். ஆனால் 3 தரம் மறுதலித்தான். ஆனால் திரும்ப இவன் எப்படி மாற்றப்பட முடியும்? In Hebrews 6 chapter we clearly understand, he that denieth can never come back. He has already 6 times denied. How can he come back and revive? இன்னைக்கு अनेक ஊழியர்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் சீயோனா இருப்பார்களா என்று எண்ணுகிறார்கள். சீயோனுக்கென்று பிறந்தவர்கள் கூட தாங்கள் சீயோன் போய் சேர முடியுமா என்கிற ஒரு தவிப்பிலே காணப்படுகிறார்கள். Looking at the many New Testament servants of God, many question and say, will these people reach the Zion? Even some of the servants who are called the New Testament servants, today they ask a question, will I reach the Zion? ஆம், சீயோனில் பிறந்திருந்தால் அவன் யாராக இருந்தாலும் சீயோனாய் வாழ முடியும், சீயோனில் போய் சேர முடியும், சீயோனிலே அவரோடு கூட 144,000 பேர் கூட்டத்திலே போய் நிற்க முடியும். Whomsoever you are, if you are born in Zion, you can be born in Zion, you can lead a life like a Zion, and you can reach and become the group of that 144,000 and stand on the mountain. அதுக்கு திஷ்டாந்தமாக தான் இந்த 5 கூட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி காண்பித்தார். For the example alone, God chose these 5 groups and showed. இவர்கள் 5 கூட்டத்தாரையும் சீயோனாய் கர்த்தர் மாற்ற முடியுமானால் இந்த புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்திலே, இரக்கத்தின் காலத்திலே, அழைப்புள்ள காலத்திலே, கடைசி காலங்களிலே கர்த்தருக்காக சீயோனுக்காக வாழ முடியும் என்பது ஆணித்தரமாக தெளிவாக விளங்குகிறது. If the Lord is able to convert these 5 groups as the Zion group in this New Testament time, in this gracious time, in this time where God himself calls his servant, he can change them and make them to stand with him. முதலாவது ராகாப் என்று சொல்லி இருக்கிறது. First it's referred as Rahab. அதனுடைய சரியான அர்த்தம் எகிப்து என்று அர்த்தம். The right meaning is Egypt. எகிப்தில் உள்ளவன் எப்படி சீயோனாய் மாற முடியும்? Man who's in Egypt, how can he become Zionist? எகிப்து என்று சொன்னால் சீர்கட்ட ஜீவியம்.
When you say Egypt, it's a backslidden இல்லாவிட்டால் life, பின்மாற்ற நிலை, another backslidden state, இல்லாவிட்டால் இருதய கடினம். or hardness of heart. சீர்கெட்ட பிள்ளைகள் தான் அந்த எகிப்தில் உள்ளவர்கள். The backslidden children are the people of Egypt. ஆனால் இந்த ராகாபை கர்த்தர் சீயோனாய் மாற்றுகிறாராம். But Lord is changing this Rahab as Zion. எரேமியா 3:14 என்ன சொல்லுகிறது? What did Jeremiah 3:14 say? சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நானே உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இருவருமாய் அழைத்துக் கொண்டு வந்து சீயோனிலே உங்களை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord himself said, turn, O backsliding children, for I am married unto you. I will take you one of a city and two of a family, and I will bring you to Zion. ஒரு மனிதன் எகிப்தை போல தோல்வி உள்ளவனாக இப்பொழுது தென்படலாம். ஆனால் அவனுடைய வாழ்வில் ஆண்டவருடைய பக்கம் திரும்பினால் அந்த ஊழியனை அவர் சீயோனின் 144,000 பேராக அவர் மாற்ற சித்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Today when you look at a servant of God, he might look like as if he's backslidden, but if he turns, he is powerful, has the authority to make the man, because he who is called is faithful, he will do so. தேவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible unto God. இந்த ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி போய் அவன் மீன்பிடிக்க போய் விட்டான். அவனையோ அழைத்துக் கொண்டு வந்து பிரதான அப்போஸ்தலனாக அவனை மாற்ற தேவனுக்கு முடியுமானால் உன்னையும் மற்றவர்களையும் மாற்ற அவருக்கு முடியாதா? Denying God and backsliding and say Jesus is not there, went back to his old work of fishermen. When God can change him and change him as an apostle in the ministry, is it not possible for the Lord to change you as well? ஒருவேளை இப்பொழுது பின்மாற்ற ஆவியினுடைய போராட்டத்திலே நீங்கள் சிக்க தவிக்கலாம். ஆனால் நீ சீயோனில் பிறந்ததை நீ சரியான விதத்திலே நீ உறுதிப்படுத்திக் கொண்டால் உன் வாழ்வை கர்த்தர் சீயோனாய் மாற்றுவார். Perhaps today you might be troubling and entangled with the snares of this world and say, am I really born in Zion? But if you turn yourself into the Lord, he will establish you in Zion. இரண்டாவது பாபிலோனியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, Babylonian. பாபிலோன்ல உள்ளவன் எப்படி சீயோனாய் மாற முடியும்? How Babylonian can become Zion? பாபிலோன்னா அது தாறுமாறு, இல்லாவிட்டால் குழப்பம், இல்லாவிட்டால் நவ நாகரிகம் என்று சொல்லலாம். You can compare Babylon unto fashion or confusion. அநேகருக்கு இன்றைக்கு ஊழியத்துக்கு வர்றது சரியா, இல்லாவிட்டால் வந்ததுதான் சரியா என்கிற ஒரு கேள்வி. Many have a question, is it correct to enter into the ministry, or having come into this ministry, is it right or wrong? நாம் ஒரு எமோஷன்ல வந்து விட்டோமோ? Did I enter with my emotion? தேவ சித்தம் இல்லாமல் வந்து விட்டோமோ? Have I come without the will of God? நாம் ஏமாந்து போய் விட்டோமோ? Am I be cheated? இப்படிப்பட்ட பாபிலோனுடைய ஆவி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. Perhaps the spirit of Babylon is warring against you. இன்னொரு பக்கத்திலே நாகரிகத்தை விட்டுவிட்டு அநேகருக்கு இந்த கிறிஸ்தவ புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்ய முடியவில்லை. Many cannot forsake the fashion and do this New Testament ministry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு பலரும் ஊழியத்திலே பலவிதமான குழப்பங்களிலே சிக்கி இருக்கிறார்கள். ஆனால் குழப்பத்தை நீக்கி பாபிலோனிய மனிதனை சீயோனாய் மாற்ற தேவனுக்கு முடியுமானால் இன்றைக்கு குழப்பத்தின் ஆவியை விட்டு நீ வெளியே வந்தால் உன்னை சீயோனாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். Today many people are entangled in different confusions, but today if you turn, come away from your confusion and towards your Lord, the Lord who changed the Babylon from his confusion and made him into Zion, he is able to do so in you. ஒருவேளை உலக ஆடம்பரங்களிலே நவ நாகரிகங்களிலே சிக்கி உங்களுடைய அழைப்பை நீங்கள் விட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு சீயோனை நோக்கி பாருங்கள், அந்த மகிமையான தேசத்தை நோக்கி பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிற கூட்டத்தை சிந்தையிலே கொண்டு வாருங்கள். இன்றைக்கு நீ இந்த உலகத்தை வெறுத்து, உலகத்தின் ஆசை இச்சைகளை வெறுத்து இயேசுவின் பின்னே சிலுவையை சுமக்க உன்னை நீ சமர்ப்பித்து விடுவாய். Looking at the worldly fashions and again he wanted to go back, but if you think today, forsaking all things and hating all the things of the world and the worldliness and the fashions of the world, he will be able to make you and stand you in Zion. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் செய்கிறவன் பின்மாற்றத்தை விட்டு வெளியே வர வேண்டும், குழப்பங்களை விட்டு வெளியே வர வேண்டும். Man who does the New Testament ministry should come away from confusion and from a backsliding பாபேல் status. தான் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. பாபேல் தான் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. Babel was called as a Babylon. அது மொழி வேற்றுமையை காண்பிக்கிறது. That shows the difference in their language. புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு எந்த மொழி வேற்றுமையும் இருக்கக்கூடாது. New Testament servant should not have differences of language. மூன்றாவது கூட்டம் பெலிஸ்தியர்கள். Third group is Philistia. எப்பொழுதெல்லாம் தாவீது சிங்காசனத்திலே உட்கார போகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம். Whenever David is going to be seated on the throne,
then and all, this group will come and war against him. பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் முரட்டாட்டம் பண்ணக்கூடியவர்கள், Philistines are the one who war against him, rebelling people. கீழ்ப்படிய மனமற்றவன், They don't have mind to obey. இணங்க முடியாதவன், They can't yield. வெளியே எதிர்க்காவிட்டாலும் உள்ளத்தில் எதிர்ப்பவன். Openly they may not rebel, inwardly they rebel. ஆனால் இந்த பெலிஸ்தியனை கர்த்தர் சீயோனாய் மாற்ற முடியுமானால் உன்னுடைய ஜீவியத்திலே உள்ள முரட்டாட்டங்களை மாற்றி உன்னையும் சீயோனாய் அவரால் மாற்ற முடியும். If the Lord is able to make this rebellion person as a Zion in your heart, if you remove your rebellion nature, He is able to change you as well. சீயோனுக்கு நீ போக வேண்டுமானால், If you have to go to Zion, சீயோனில் அவரோடு கூட நிற்க வேண்டுமானால் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். அதுவும் மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் அவசியம். if you want to stand with Him on the Mount Zion, obedience is important. More and more perfect, wholehearted obedience. உள்ளத்தில் கூட உனக்கு எதிர்ப்பு இருக்க கூடாது. You must not have rebellion nature even in your mind. ஆனால் இரக்கமுள்ள தேவன் என்ன செய்தார்? What is a merciful இந்த God do? பெலிஸ்தீனையே மாற்றி சீயோனாய் மாற்றி காண்பிக்கிறவர். He is able to change even the Philistine as a Zion. ஒரு தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியுமானால், If he is able to convert the water into ஒரு wine, மண்ணான மனிதனை மகிமையுள்ள ரூபத்திலே கொண்டு வந்து தன்னுடைய சாயலாய் மாற்ற முடியுமானால், and he is able to make a man of a dust as a glorious image of like him, விழுந்து போன மனித சமுதாயத்தை சிங்காசனத்துக்கு அவரால் கொண்டு வர முடியுமானால், he is able to bring back the fallen society to the throne. உன்னுடைய தோல்விகளையும் ஜெயமாய் மாற்ற அவருக்கு முடியும். It is possible for him to make your failure as a victorious one. உங்களுடைய பார்வையிலே ஊழியர்கள் பெலிஸ்தராய் காணப்படலாம், இல்லாவிட்டால் அவர்கள் எகிப்தியராய் காணப்படலாம், இல்லாவிட்டால் பாபிலோனியராய் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் சீயோனாய் தென்படுகிறார்கள். In your sight, the servant of God looks like Philistines or Babylonians or Egyptians, but in the sight of God, they are Zion. எல்லாருடைய பார்வையிலும் யாக்கோபு எத்தன், ஆனால் தேவனுடைய பார்வையிலே யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை காணவில்லை என்று சொன்னாரே. In all the other side, Jacob said, Jacob is considered as a deceiver, but in the sight of God, God said, I have seen no wicked in Jacob. நான்காவது தீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fourthly, Tyre. அது பெருமையின் உச்சகட்டம். எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே தீருவினுடைய பெருமை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. In Ezekiel chapter 28, you can see the peakness of the pride of Tyre. ஜாதி பெருமை, Pride about சபை பெருமை, their caste in the church. அழகில் பெருமை, Pride about their beauty. அறிவில் பெருமை, Pride in their knowledge. படிப்பில் பெருமை, Proud of their education. திறமையில் பெருமை, Proud of their talent. வசதி வாய்ப்புகளில் பெருமை. Proud of their comfortable life. இப்படி பலவிதமான பெருமை உனக்குள்ளே இருந்து நீ ஒரு விழுகையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற ஒரு தீரு குமாரனாய் இருக்கலாம். You might be a son of a Tyre, having all this pride in you, going to fall. அப்படி விழுந்து போன பெருமையிலே விழுந்து போனதான தீருவை சீயோனாய் தேவன் மாற்ற கூடுமானால் இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற பெருமையை உடைத்து உன்னை தாழ்மையின் சொரூபமாய் அவரால் மாற்ற முடியும். If the Lord is able to break the Tyre which is full of pride, the Lord can take you as well from your pride and make you as an image of humility. இந்த வார்த்தையை நான் எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்கள் எந்த தோல்விகரமான சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை மாற்ற, உங்கள் குடும்பத்தாரை மாற்ற, உன்னையே மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. You know why we explain all this, beloved? Whatever may be your situation, whatever may be the situation of your family, of yourself, whomsoever you are, the Lord is able to change them. சங்கீதம் 73 நாம் பார்க்கும் பொழுது, When you look at Psalm 73, 22 வசனத்திலே நான் காரியமறியாத மூடனாய் இருந்தேன், மிருகம் போல் இருந்தேன், ஆனால் என்னையோ உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Psalmist says, foolish was I, ignorant, I was as a beast before thee, nevertheless he continually with thee, thou hast holden me by thy right hand. உன்னுடைய பெருமையை உடைக்க ஒரு நிமிடம் போதும், 1 minute is sufficient to break your pride. ஆனால் உன்னை அந்த பெலிஸ்தனை அந்த தீருவை அவரால் மாற்ற முடியும். The Lord can change that Philistine, that Tyre in you. எவ்வளவு மோசமாக இருந்ததான சவுலை பவுலாக மாற்றினாரே. The Lord who changed Saul, such a wretched Saul, to Paul. பாவிகளில் பிரதான பாவியாக மாறி போனதான பவுலை மகா பிரதான அப்போஸ்தலனும் சற்றும் குறைவில்லாதவனாய் மாற்றின தெய்வம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is the one who is able to change the terrible Saul as a Paul, change any kind of sinner like him. உன்னுடைய குடிகார புருஷனை அவரால் மாற்ற முடியும். He is able to change your drunkard உன்னுடைய husband. பின்மாற்ற குமாரனை கெட்ட குமாரனை மாற்ற தேவனுக்கு முடியும். He is able to change your backslidden child, the prodigal son. அருமையான ஊழியர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற
மாம்சீக தோல்விகளை தேவனால் மாற்ற முடியும். Beloved servants of God, all the carnal failures in you, the Lord is able to change them all. சீயோனில் பிறந்தவன் எகிப்தியனாய் இருக்கலாம், பாபிலோனியனாய் இருக்கலாம், பெலிஸ்தேனாய் இருக்கலாம், தீருவாக இருக்கலாம். ஆனால் சீயோனில் பிறந்தவனை சீயோனாய் மாற்றக்கூடியவர் சீயோனில் மூலைக்கல்லாய் மாறி இருக்கிறார். The man who is born in Zion, he might be an Egyptian, he might be a Babylonian, he might be from a Tyre, but Lord can change him. ஐந்தாவது கூட்டம் எத்தியோப்பியர். The fifth group is Ethiopia. அது எதை காண்பிக்கிறது? What does it show? சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமா? Can the சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி leopard can it change itself? ஒரு எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? Can an Ethiopian change his skin? அப்படி சிவிங்கி தன் தோலை மாற்ற கூடுமானால் எத்தியோப்பியன் தன் சிவிங்கி தன்னுடைய புள்ளியை மாற்ற கூடுமானால் எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said if the leopard can change the dots of the skin, if the Ethiopian can change the color of the skin, you have done the evil can be changed to do good. That's what's said by the Lord. எத்தியோப்பியன் பிடிவாதத்தை காண்பிக்கிறது. That shows the adamancy. மாற்றப்படுவதை விரும்பாதவர்கள், He doesn't like to be changed. தங்களை மாற்றிக் கொள்ள விரும்பாதவர்கள், He doesn't want to be changed. தீமை செய்ய பழகினவர்கள். They used to do evil. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை ரோமர் 7 பேசும் பொழுது, When the apostle Paul was talking about his past life in Romans 7 chapter, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நன்மை செய்ய முடியவில்லை, தீமையின் பிரமாணம் என்னை போராடி ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. he said I want to do good, but the law of evil is warring against me. ஆனால் அவனை மாற்றின வல்லமை, The power which changed him, எத்தியோப்பியனை சீயோனாய் மாற்றின வல்லமை, the power which changed Ethiopian as Zion. இன்றைக்கு பிடிவாதத்திலே மாற்ற முடியாமல் மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் பிடிவாதமாய் வாழ்கிறவர்களை மாற்ற முடியும், அவர்களையும் சீயோனிலே மூலைக்கல்லிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். Today he is able to change that demon person who doesn't want to be changed. He can be changed. He can be also be taken into Zion. இந்த சீயோனில் பிறந்தவர்கள், அந்த சீயோனாய் வாழ்ந்தவர்கள், அந்த சீயோனிலே ஓட்டத்தை முடித்தவர்கள், சீயோனிலே மூலைக்கல்லாக மாற்றப்பட்ட இயேசுவோடு அந்த சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறார்கள். Those who were born in Zion, lived in Zion, died in Zion, with him led a life like Zion. They will stand with the Lamb as the way. Chief cornerstone is the Lord Jesus Christ himself. சீயோனுக்கு போக வேண்டுமானால் நீ சீயோனில் பிறந்திருக்க வேண்டும். If you want to go to Zion, you must be born in Zion. இதை மறந்து நீ எங்கேயோ பிறந்தால், எங்கேயோ வளர்ந்தால், எங்கேயோ போய் சேருவாய். Forgetting that if you think you are born somewhere, you are grown up somewhere, you will reach somewhere. சீயோனில் பிறந்தவர்கள் மாத்திரமே, சீயோனாய் வாழ்ந்தவர்கள் மாத்திரமே சீயோனிலே இயேசுவை போல போய் நிற்க முடியும். Those who are born in Zion alone, those who led their life like a Zion alone, they will be able to join with Jesus on Zion. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, When you consider the book of Revelation chapter 14 verse 3 and 4, நாம் இதுவரை 2 வசனங்களை சிந்தித்திருக்கிறோம். till now we have considered meditated 2 verses. 3-4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, When you see verse 3 and 4, அங்கு மீட்டுக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. there is a truth of a redemption is mentioned. அவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். They sung new song. அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. No man could learn that song but the 144,000 which were redeemed from the earth. அந்த பாட்டை பாடின கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அது புரிஞ்சுது. The group which sang the song alone understood. அவர்கள் யார்? Who are they? அந்த சீயோனிலே நிற்கிறவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். Those who stand on Zion, they were redeemed from the earth. 4 வசனத்திலே சொல்லி இருக்கிறது, In verse 4, இவர்கள் மனுஷரிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். they were redeemed from men. அடுத்ததாக தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். These are which follows the lamb, they were redeemed among men, being first fruits unto God unto the lamb. இவர்களை போய் 7ஆம் அதிகாரத்தில் உள்ளதான யூதர்களோடு சேர்த்தால் அது வித்தியாசமான ஒரு கோணத்திலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கும். If you compare them with the Revelation 7 chapter and join them, you have to look at it in different angle altogether. இது மொட்டை தலையில முடிச்சு போட்டது போல இருக்கும். It is like a bald head has been having some hair cord. எப்படி செய்ய முடியும்? How is it possible? பிரியமானவர்களே, நாம் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Beloved, we must understand the truth. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். Here they are redeemed. 3 விதங்களிலே மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். They were redeemed in 3 ways. ஒன்று மனுஷரிலிருந்து பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். First, they were redeemed from the earth. இரண்டாவது மனுஷரிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். Secondly, they were redeemed from among men. மூன்றாவது சபையிலிருந்து முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். Thirdly, from the church as first fruits, they were redeemed from the church. இந்த 3 அனுபவத்திலே ஒரு விசுவாசி மீட்டுக்கொள்ளப்பட்டு அவன் வரும் பொழுது அவன் சீயோனாய் மாறுகிறான். A believer, when he is redeemed in these 3 experiences,
he becomes the servant of God. இது ஒரு விசுவாசியினுடைய அனுபவம் அல்ல. This is not the experience of a believer. விசுவாசி பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டான்னா என்ன ஆவறது? If a believer is redeemed from the earth, what happens? இல்லாவிட்டால் ஒரு விசுவாசி மனுஷிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டா என்ன ஆவறது? அவன் குடும்பம் என்ன ஆகிறது? If he redeemed from men, what happens to his family and to him? அவன் ஒரு முதற் பலன். ஆனால் ஊழியக்காரன் முதற் பலன்களில் முதற் பலன். He is all, the believer is first fruit, but the servants of God is the first fruit among the first fruit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு விசுவாசி பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டான் என்று சொன்னா அவன் இந்த பூமிக்குரிய காரியத்தை எல்லாம் விட்டு விட்டான் என்று அர்த்தம். If a believer is redeemed from the earth, it means he has given up all the things of the earth. அப்படி விட்டா என்ன ஆகிறது? If so, what happens? அவன் நடு ரோட்ல தான் நிக்கணும். அது கூட நிக்க முடியாது. He has to stand in the middle of the road. முதலாவது ஒரு ஊழியன் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன். First of all, a servant of God is redeemed from the earth. இரண்டாவது அவன் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன். Secondly, he is redeemed from among men. பலரும் ஊழியம் செய்யலாம். நாம அதை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங் தேவை கிடையாது. Many can do many ministries, but we don't have to require such a meeting to say so. அது அவரவருக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, கிருபை, வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தின்படி செய்கிறார்கள். They are doing according to the call, the grace and the vision with which they are called. நான் அதை முதல் நாளிலே சொல்லிவிட்டேன். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. About which I said it on the first day, about 5, 2 and 1 talent. அது அவரவர்களுடைய அழைப்புக்கு கணக்கு கொடுத்து கொள்ளட்டும். They have to give accounts and the responsibility for the ministry that நம்ம they get. சத்தியத்தை ஸ்தாபிக்க பிரயாசப்படுகிறோம். But we are establishing the truth. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் ஆட்டுக்குட்டியானவரோடு 144,000 பேர் அந்த எண்ணிக்கையில இணைந்து இயேசுவோடு சீயோன் மலையிலே அந்த மாமலையில் அந்த சிங்காசனம் உள்ள அந்த மகிமையான தேசத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு பிதாவின் நாமம் தரித்து நிற்க வேண்டுமானால் அவன் பூமியிலிருந்து முதலாவது மீட்டுக் கொள்ளப்பட்டவனாய். If a New Testament servant has to stand with the lamb on the Zion in that group of 144,000 and having written the Father's name on his forehead, the first thing is he must be redeemed from the earth. முதலாவது இந்த பூமியிலிருந்து அவனுக்கு ஒரு மீட்பு இருக்கணும். He must have redemption from the earth. இந்த ஊரை சேர்ந்தவன், He belongs to this city. இந்த தேசத்தை சேர்ந்தவன், He belongs to this country. இந்த ஜாதியை He சேர்ந்தவன், belongs to this caste. இந்த பண்பாடை சேர்ந்தவன், He belongs to this culture. இந்த கலாச்சாரம் இந்த சடங்காச்சாரம் இதுல உள்ளவன் என்று அந்த தன்மையிலே அவனுக்கு பிடிப்பு இருக்கவே கூடாது. He should not have any clinging on to the habits or particular tradition that he holds to. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜாதிகளை பேசுகிறோம். Today we talk about caste. ஜாதிகளை நம்ம நன்றாக பேசுகிறோம், ஜாதி கூட்டங்கள் நடத்துகிறோம். We talk about caste, we conduct meetings for the particular caste as well. ஆனால் இவைகள் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுமா? These things, will they take us to heaven? மொழி வேறுபாடுகளை காட்டுகிறோம், இது பரலோகத்துக்கு கொண்டு செல்ல இயலுமா? We show differences among languages, will it take us to heaven? ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் என்று சொல்லுகிறவன் ஊர் ஜாதி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக வாழ வேண்டும். New Testament servant is the one who leads a life beyond caste, native, land, etc. ஆபிரகாமை தேவன் முதலாக அழைத்த பொழுது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிடு, இதுதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்த கமாண்ட். The first call when God called Abraham, he said, give up your father's house and your house and your land. ஆனால் மறுபடியும் அவன் தன் இனத்தை தேடி போன பொழுது அவனுடைய சந்ததிப்பட்ட பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You know, when he went back, what was the suffering that his generation had to go through? ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. For a New Testament servant of God, you should not have any differences among the castes. ஊர் பிடிப்பு இருக்கக்கூடாது. He should not hold on to his native. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜாதியை பத்தி பேசுகிறோம். இயேசு என்ன ஜாதி? உங்க ஜாதியா? We talk about caste. What is the caste of Jesus? உங்க சித்தப்பாவா இல்ல எந்த சொந்தம் சொல்ல முடியும்? Or what native you can talk about easy relation to you? எழுத்தின் பிரகாரமாக பாருங்கள், அவர் யூத ஜாதி. In literal sense, he belongs to the Jews caste. எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது அவர் யூத கோத்திரத்தில் பிறந்தார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. It is well known and referred in Hebrews that he was born in the tribe of Jews. வெளியரங்கமாக தெளிவாக அங்க எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். Hebrews clearly says it's known outwardly. 7:14 நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. In 7:14 it is evident our Lord sprang out of Judah. அப்படியானால் நாம் யூத கோத்திரத்திலே சிங்கமாக வெளிப்பட்ட அந்த இயேசுவை ஆராதிக்கும் பொழுது நாம் இந்த நாட்களிலே ஜாதிகளில் இருந்து ஒரு ஊழியன் மீட்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். Therefore in these days when we worship that Lion of Judah, we must be redeemed from our caste. எல்லாரும் ஜாதியை பேசுறாங்க. அவங்கவங்க ஜாதிகாரங்களோட பிசினஸ் பண்ணி அவங்கவங்க ஜாதிகாரங்க பஸ்ல மட்டும் ஏறி இப்படி எல்லாம் போனா ஒரு பாதி பேர் நடந்தே போய் செத்து போயிடுவான். If many people are talking about caste, if they enter into the buses which are run by their own caste, half of the group have to go by walk alone. வேற வழி கிடையாது. No other way.
ஆனா அதுல மட்டும் அவன் ஜாதி பேச மாட்டான். There alone he will not speak caste. சபைன்னு வரும்பொழுது இந்த பேச்செல்லாம் வருகிறது. In the church they'll talk about. ஆனால் ஒரு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன் என்று சொன்னால் ஊர், ஜாதி, இனம் இவைகளை விட்டு அவன் வெளியே வந்தவனாக இருக்க வேண்டும். அவன்தான் சீயோன் மலையில் நிற்க முடியும். If he is redeemed from earth, it means he must forsake the land, the native, the language, the caste. அடுத்ததாக நிலம், வீடு, பந்தங்கள், உறவுகள், ஐக்கியங்கள் இப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்கும் அவன் விலகியவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். Nextly, he must give up all his relationships and then any kind of entangling with the family and so on. மத்தேயு 19:29 இயேசு கிறிஸ்து அழகாக இதை பேசுகிறார். About which clearly the Lord speaks in Matthew's Gospel, chapter 19, verse அங்கே 39. பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. Lord, we have forsaken everything and followed you. அதற்கு 29ஆம் வசனத்திலே மத்தேயு 19:29 அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? What did he say in Matthew 19:29? அங்கே என்ன இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார்? What does Jesus say? வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, நிலங்களையும் விட்டவன் எவனோ அவன்தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான். Anyone is forsaken the house, brother and sisters, father, mother or wife or children or land for my name's sake shall receive inherit everlasting life. இந்த ஊழியத்துக்கு வர்றவனுக்கு சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்தமான அந்த உலக பிரகாரமான ஐக்கியங்கள், உறவுகள் ஒண்ணுமே இருக்க கூடாது. Therefore the person who sets into this New Testament ministry, you should not have any land, any house, anything in his name. யோவான் 17:16 சொல்லி இருக்கிறது, நான் உலகத்தான் அல்ல, ஆனபடியால் நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. In John's Gospel chapter 17 says, I am not of this world, therefore ye are not of this world. 1 யோவான் 2:15, 16, 17 பார்க்கும் பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். In 1 John chapter 2 verse 15 and 16, the Lord Jesus clearly says, love not the world and the things thereof. பூமியிலே அவனுக்கு சொத்து, சுகம், வீடு, வாசல் எதுவுமே இருக்க கூடாது. எங்களுடைய சபையில நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் சொந்தமா வீடே கிடையாது. அப்படி இருந்தானா அவன் இந்த சபையில ஊழியத்தில் இருக்க முடியாது. You know, the New Testament servant should not have any kind of property in the houses or land, anything in his name. In our church if we see, none, not even one worker will have anything in their name. மொத்தத்திலே புதிய ஏற்பாட்டு ஊழியனுக்கு பூமியிலிருந்து அவன் மீட்கப்பட்டால் தான் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் சீயோன் மலையில் நிற்கிறவனுக்கு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கிறது. There are different kinds of ministry, but people who are redeemed from the earth, he get a special position in the Zion. இந்த உலகத்தில் அவன் ஜாதி பார்க்க கூடாதவன், ஜாதியை பார்க்க கூடாது. He should not see the differences of caste in the மொழி வேறுபாடுகளை அவன் ஏற்படுத்த கூடாது. He should not appoint the differences of language. அவன் எல்லாரோடும் எல்லாமாக இருக்க வேண்டும். He should be all in all with the all in all. பவுல் என்ன சொல்லுகிறார்? What did Paul say? நான் யூதனுக்கு யூதனானேன், I am a Jew unto a Jew. கிரேக்கனுக்கு கிரேக்கனானேன், I am a Greek unto Greek. ஒவ்வொருவனுக்கும் எல்லாருக்கும் எல்லாருமாய் மாறினேன். I become all for all. அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய முதல் அடையாளம். That is the first symbol of a New Testament servant. அவனுக்கு இந்த உலகத்துல ஒரு பிடிப்பும் இருக்க கூடாது. He should have no clinging onto this earth. உலகத்துல சொந்தம் என்று அவனுக்கு ஒரு இன்ச்சு இடம் கூட இருக்க கூடாது. ஏனென்றால் அவன் பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன். He shouldn't have even 1 feet of land on this earth because he is redeemed from the earth. அதுல எந்த உலக பிரகாரமான வீடு, வாசல், சொத்து, நிலம் எதிலையும் அவனுக்கு பிடிப்பு, பணம், பொருள் எதிலையுமே அவனுக்கு பிடிப்பு இருக்க கூடாது. He should not have any clinging on to education, status, or family, or the land, or the property. அப்படி இருந்தால் அவன் சீயோன் மலைக்கு போக மாட்டான், வேற ஏதாவது ஊழியம் செய்யலாம். If so, he will not go to the Mount Zion, he can do some other ministry. அடுத்து அவன் மனுஷரில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன். Nextly, he was redeemed from among the men. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியன் மனுஷரில் இருந்து அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். A New Testament servant is redeemed from among the men. இதைத்தான் லூக்கா 14:26 நான் பார்த்தோம். That is what we saw in Luke's Gospel 14:26. மனித பற்று, குடும்ப பற்று, மாமிச பற்று ஒரு பற்றும் அவனுக்கு இருக்க கூடாது. He should have any desire about men or the family or the flesh or the carnal relation. அப்படி வைத்துக் கொண்டிருந்தால் இந்த ஊழியம் சோபிக்காது. If so, his ministry will not shine. கான்டாக்ட் இருக்கலாம், He might have contact. ஆனால் பிரைட்னஸ் இருக்காது. He will have no brightness. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் பிரகாசிக்க முடியாது. You will not shine in spiritual life. தன்னுடைய குடும்பம், My family, தன்னுடைய பிள்ளை, my child, தன்னுடைய அண்ணன், my brother. இப்படி இந்த உலக பிரகாரமான ஐக்கியங்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டவன் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை சிறப்பாக செய்ய இயலாது. If you get entangled into such a kind of relationship,
You cannot do this New Testament ministry in a special way. தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். If he does not forsake the father, mother, brother, sister, his own life, he shall not become my disciple. பாஸ்டர் டான் அவர்களை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவர் சொன்னாராம், எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த பேர்டன் போயிடும், நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னாராம். Pastor Don, when he was called by God for the ministry, immediately he told the Lord, Lord, I'll build one house for my mother. That's enough, then I shall set myself for the ministry. ஒரு சிலர் இயேசுவிடத்தில் சொன்னாங்க, எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோன்னு. அவர் சொன்னாரு, அவங்க அடக்கம் பண்ணிக்குவாங்க, நீ வான்னு சொன்னார். Some people came to Jesus and told him, Jesus, we want to go and bury our father. Immediately Jesus said, they will bury, you come by, follow அப்ப me. பாஸ்டர் டான் சொன்னாரா, நான் வீடு கட்டி கொடுத்துட்டு உடனே நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். Pastor Don said, I'll build a house for my mother and set in for the ministry. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இல்ல இல்ல நான் உங்க அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், நீ வந்துருன்னு சொன்னார். But the Lord said, I will build a house for your mother, you come into the ministry. சரி, அப்ப செய்வார் போல் இருக்குன்னு இவர் வந்துட்டாரா. Believing that, he came into the ministry. வந்த கொஞ்ச நாட்கள்ல அவங்க அம்மா நல்ல பரிசுத்தமாயி ஓட்டத்தை முடிச்சு அவங்க மரிச்சு போய் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. In a few days, his mother ran the race victoriously, sanctified and entered into the Lord. இவர் கேட்டாரா, நான் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க, கடைசில நான் விட்டுட்டு வந்துட்டு நான் வீடு கட்டாம வந்துட்டேன், நீங்க என்னன்னா அவங்கள ஓட்டத்தையே முடிக்க வச்சிட்டீங்களேன்னு கேட்டார். Immediately asked the question unto the Lord, Lord, I said I'll build the house, but you did not build the house, but finished their life itself. நான் நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொன்னேன். The Lord said, I will build a permanent இந்த உலகத்துல house. ஒரு வீடு கட்டி உங்க அம்மாவை வச்சுட்டு ஒரு 10 வருஷம் நீ கஷ்டப்பட்டு அவங்க எப்படி இருக்காங்களோ இப்படியே நீ சிந்திச்சு உன்னுடைய சிந்தையை கெடுப்பதை விட நிலையான வீட்டை கட்டி நான் என்னிடத்தில் கொண்டு வந்து விட்டேன்னு சொன்னார். Thinking of building a temporary house on this earth for 10 years, you'll be worrying all the time in your ministry and having a mind saying, how is my mother, what she has done? But I have built a permanent house for her. மனுஷரில் இருந்து அவன் மீட்டுக் கொள்ளப்பட்டவன். He is redeemed among the men. உபாகமம் 33:9 இது சொல்லப்பட்டிருக்கிறது. The same thing is referred in Deuteronomy 33:9. எபிரேயர் 7:3 சொல்லி இருக்கிறது, தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாதவன். In Hebrews 7:3 also we see he doesn't have father, mother or descent. அவனுக்கு அடுத்த வாரிசே கிடையாது. He doesn't have a next generation. இந்த பாஸ்டர் போய் அடுத்த பாஸ்டர் வர்றது அல்ல. Not going this pastor coming next pastor. குடும்ப சபைகள் அல்ல. Not the family churches. ஆண்டவருடைய சபைக்கு அடுத்தடுத்து வருகிறவர்கள் இந்த சீயோன் மலையில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். The people who come to the church of Lord, they are the ones who stand on the Mount Zion. இந்த உலகத்திலே எந்த விதமான பற்றும் பாசமும் இந்த மாம்சமான பந்தங்களிலே இணைக்கப்படுகிறவன் சீயோன் மலையிலே போய் நிற்க முடியாது. They will not have any kinds of fleshy relationship or holding on to any family, any love, clinging on to anything. They cannot stand on the Mount Zion. அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய இரண்டாவது தன்மை, அவன் முதலாவது அவன் பூமியிலிருந்து, இரண்டாவது மனுஷரிலிருந்து அவன் மீட்கப்பட வேண்டும். The nature of the New Testament servant, first he must be redeemed from the earth. Second, he must be redeemed from men. இயேசு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரனும் வந்து விட்டார்கள். When Jesus was preaching one day, his father and mother had come. அப்பொழுது வந்து சொன்னாங்க, ஐயா உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் வந்திருக்கிறாங்க. Then they உங்க said, தம்பியும் வந்திருக்கிறாங்க. immediately they informed him saying, your brother and your mother has come. யார்? Who? யார் தாய்? Who is my mother? யார் என் சகோதரன்? Who is my brother? தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரனும் தாயின்னு சொன்னார். He that the will of God is my mother and my brother. ஏனென்றால் அவர் ஒரு எபிரேயர் 3:1 படி அவர் ஒரு அப்போஸ்தலர், அவர் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர், மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர். According to Hebrews 3:1, he is redeemed from men and from the earth. ஆனபடியால்தான் அவர் சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவராக நிற்கிறார். That's why as apostle he stands as a lamp in the Mount Zion. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டு ஊழியன் வர வேண்டுமானால் அவன் பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். To that position, if a New Testament servant had to come, he must be redeemed from the earth and from men. ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். They are redeemed for the lamb and unto the first fruits. இது எதை காண்பிக்கிறது? What does it show? சபையிலே இருந்து ஒரு சத்தியத்துக்காக நின்ற ஒரு கூட்டத்திலிருந்து அவர்கள் முதற் பலனாக தேவனுக்கென்று ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். They stood in the church in a group out of which they are called as first fruits and chosen. வந்த உடனே அவரை பாஸ்டர் ஆக்குறது அல்ல. Immediately they come, they don't become pastor. அவர்கள் அங்கே சபையிலே ஒரு முதற் பலனாக வாழ்ந்திருக்க வேண்டும். They must have led a life as a first fruit in the church itself. அந்த முதற் பலனாய் வாழ்ந்தவர்கள் ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்கென்று எடுக்கப்படும் பொழுது முதற் பலனாய் சபைக்குள்ள இருந்த முதற் பலன்களில் முதற் பலனாக ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்குமா மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். As the first fruits, when they led their life in the church, from the first fruits, they are appointed as a New Testament servant
That is why they are the first fruits unto God and to the Lamb. ரோமர் 8:23 படி பார்க்கும் பொழுது When you look according to Romans 8:23, ஆவியின் முதற்பலன்களை பெற்ற ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாருமே முதற்பலன்கள். all those who receive the first fruits of the Spirit are called the first fruits. அவர்களில் இருந்து இந்த சீயோனில் பிறந்தவர்கள் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். From them, those who are born in Zion are separated. நீதிமொழிகள் 3:9 உன் விளைவின் முதற்பலனினால் உன் தேவனை நீ கனம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். In Proverbs we understand, honor thy God from by increase. யாத்திராகமம் 34:26 பார்க்கும் பொழுது According to Exodus 34:26, முதல் விளைந்த முதற்பலனை நீ தேவனுக்காக செலுத்துவாயாக. you offer the first of the first fruits. அருமையானவர்களே, ஒரு விசுவாசி சபையிலே முதற்பலனாக இருக்க வேண்டும். Believer must be a first fruit in the church. ரோமர் 16:5 பார்க்கும் பொழுது When you look at Romans 16:5, அங்க அகாயாவிலே எப்பன்னேத் என்கிற ஒரு நபர் அவன் முதற்பலனாய் வாழ்ந்து வந்தான். there was a beloved Ephesus in Achaia. It was the first fruit unto Christ. 1 கொரிந்தியர் 16:15 பார்க்கும் பொழுது According to 1 Corinthians 16:15, அங்கே ஸ்தேவான் வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலன்களாய் வாழ்ந்தார்கள். the house of Stephen led the life of a first fruit in the house of in Achaia. அந்த சபையிலே முதற்பலனாய் வாழ்ந்த விசுவாசிகள் உண்டு. அவர்களுக்கு மத்தியில் இருந்து கர்த்தர் ஒரு கூட்டத்தை அந்த சபையிலிருந்து முதற்பலனாய் மீட்டெடுக்கிறார். There was a group like a first fruit in the church of the Lord. From that group, as a first fruit, they are redeemed. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? சத்தியத்திலே நடந்திருக்க வேண்டும். They must have walked in the truth. உபதேசத்திலே வளர்ந்திருக்க They வேண்டும். must have grown in the doctrine. இந்த உலகத்திலே எனக்கு மாம்ச பற்று வேண்டாம் என்று சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். They must be able to confess saying, I don't want any relationship in this earth. இந்த பூமிக்குரிய பற்று எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். He must have saying that I don't have any desire towards this earth. அந்த சீயோனிலே பிறந்திருக்க வேண்டும். He must be born in Zion. அந்த சீயோனுக்கென்று தேவன் அவனை அழைத்திருக்க வேண்டும். For that Zion's sake, God must have called him. அவனுடைய வாழ்வில் அவர் இடைப்பட்டிருக்க வேண்டும். God must have dealt in his life. அவன் ஆண்டவரோடு பேசியிருக்க வேண்டும். ஆண்டவர் அவனோடு தனிப்பட்ட விதத்திலே பேசியிருக்க வேண்டும். He must have spoken to God and God must have spoken to him so personally. ஒரு தனிப்பட்ட தேவனோடு உள்ள தொடர்பை அவன் புதுப்பித்து வாழ்ந்திருக்க வேண்டும். He must have the personal relationship with God and revived it. அவனுடைய ஒவ்வொரு அசைவும் தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். Each and every of his move must be moved by the Lord. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் உள்ள ஒரு முதற்பலனாய் சபைக்குள்ள இருக்கிறவனை கர்த்தர் முதற்பலனாக தனக்காக மீட்டுக் கொள்ளுகிறார். Such a kind of man who is the first fruit in the church, God separates as his first fruit. ஒரு குறிக்கப்பட்ட காலம் தெய்வீக சுகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். For a certain period of time he must have led his life in the divine healing. மாம்சீக தோல்வியிலே விழாதவர்களாய் இருக்க வேண்டும். He must not have fallen in the life of flesh. எந்த விதத்திலும் தோல்வியை சந்திக்க கூடாது. He should not have faced failures in any way. மாம்ச பந்தத்திலே சிக்கிக் கொள்ள கூடாது. He should not get entangled in the relationship. என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், என்னுடைய மொழி, என்னுடைய ஜனம், என்னுடைய சபை என்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இருக்கிறவன் சீயோன் மலைக்கு வந்து சேர முடியாது. If anyone has a short sight saying it is my language, my native, my land and my church and my family, he cannot come there. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத ஒரு தேவனை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். In this world he should not dwell with the people of flesh and he must have lived like God. தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When you come to book of Daniel chapter 1, தானியேல் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when you come to Daniel chapter 2, 11ஆம் வசனத்திலே in verse 11, அங்கே அந்த ஜோசியர்கள் என்ன சொன்னார்கள்? what did the astrologers say? ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. It is beautiful the thing the king asked. ஆனால் இதற்கு பதில் சொல்ல யாரால் முடியும்? There is none can answer. பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the Old Testament it is said, மாமிசமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேறு யாரும் இதை வெளிப்படுத்த முடியாது. except the God whose dwelling is not with the flesh, no one can reveal it. கிறிஸ்துவின் ரகசியங்கள், ஆழமான உபதேசங்கள், அப்போஸ்தல சத்தியங்களை வெளிப்படுத்த ஒருவன் மாம்சத்தோடு வாசம் பண்ணுகிறவனாய் இருந்தால் முடியாது. If a man dwells with his flesh, he cannot reveal the truth of the Christ, the deep doctrines of the scripture of Christ. இந்த மாம்சத்திலே அவன் வாசம் பண்ணி மாம்சமாய் இருக்கிற இந்த உலக பந்தங்களிலே அவன் சிக்கிக் கொண்டால் அவனுக்கு வெளிப்படுத்தல் கிடைக்காது. If he dwells in flesh and gets entangled with the carnal relationship,
he cannot get the divine revelation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக புதுப்பாட்டு பாடினார்கள். They sung a new song before the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. இப்பொழுது சீயோனின் தரிசனம் உனக்கு விரிவடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now I believe your vision concerning Zion will expand. புதிய ஏற்பாட்டு ஊழியம் உன்னுடைய மனக்கண் முன் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the ministry of New Testament comes before your eyes of ஒரு understanding. ஊழியனுடைய தன்மை உனக்கு முன்பாக விரிவாக விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. The characters of a New Testament servant is kept before you. இது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யூதர்கள் அல்ல. They are not referred to the chapter 7 Jews. இவர்கள் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சீயோன் மலையில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். This is the group which is referred in Revelation 14 chapter, standing on the Mount Zion. இவர்கள் அரசாளுகிறவர்கள். They are rulers. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறவர்கள். They stand with the Lamb. அவர்கள் பிதாவின் நாமம் தரித்தவர்கள். They have the names of the Father written on குமாரனுடைய their நாமம், குமாரனின் நாமம் தரித்தவர்கள். They have the names of the Son written on their forehead. இயேசுவோடு சீயோன் மலையில் நிற்கிறவர்கள். They stand with Jesus on Mount Zion. இவர்கள் வாழ்வில் அதிகாரம் உள்ளவர்கள். They have powers in their life. இவர்கள் வாழ்வில் வல்லமை உள்ளவர்கள். They have authority in life. சோதனைகளை ஜெயித்தவர்கள். They have overcome the trials. பிரதிஷ்டையிலே வாழ்ந்து காட்டினவர்கள். They led a life in consecration. மனதுருக்கத்தின் ஜெபத்தை ஏறெடுத்தவர்கள். They offered the prayers of compassion. இந்த உலகத்தில் இருந்து உலக ஆசாபாசங்களில் இருந்து தப்பினவர்கள். They escaped from the pleasures and the desires of this world. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பினவர்கள். They escaped from the trouble which made up to come out of lust. மாம்ச பந்தத்தை வெறுத்தவர்கள். They hate the relationships. மாம்ச பந்தம் வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள். They cast out and rejected all the பரலோக relationships. ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அப்படி மாற்றிக் கொண்டவர்கள். They chained themselves because of the heavenly kingdom. இந்த உலகத்திலே எந்த ஆசையும் வேண்டாம். I don't want any desire on the இந்த earth. உலகத்திலே எந்த சொத்து சுதந்திரமும் வேண்டாம். I don't want any inheritance or property in this earth. இந்த சபையில கூட எனக்கு ஒரு ஐக்கியம் வேண்டாம். நான் தேவனோடு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். Even I don't want fellowship in the church itself, relationship in the church. Let me be attached to my God. இந்த சீயோன் உனக்கு வேண்டுமா? Do you want the Zion? இல்லை, ஒருவேளை உனக்கு அந்த பாக்கியம் இல்லாவிட்டால் உன் சந்ததியாகிய உன் கற்பப்பிறப்பான பிள்ளைகள் இந்த சீயோனுக்கு செல்ல வேண்டுமா? Do you probably you may not have the blessed experience. Whether do you like that your children should have it? இந்த சீயோனை நீ நோக்கி பார். Look at the Zion. அதனுடைய மகிமையான விசேஷங்கள் உனக்கு வசனிக்கப்படும். Then you will understand the glorious peculiarity. அந்த சீயோனை ஒரு விசை நாம் கண்களை மூடி நம்முடைய தியானத்திலே கொண்டு வருவோம். Let us close our eyes, bring that Zion into a meditation. அந்த சீயோனுக்கு உன்னுடைய பிள்ளைகள் போகட்டும். Let your children go to that Zion. அந்த சீயோனின் பங்காளிகளாக உன்னுடைய சந்ததி மாறட்டும். Let your generation become the partakers of that Zion. அருமையான வாலிபனே, உனக்கு அந்த சிங்காசனம் அந்த சீயோனிலே இயேசுவோடு நிற்கிற பாக்கியம் வேண்டுமா? Beloved youngster, do you like the blessedness of being standing on that Mount Zion, sharing the throne of the Lord? உள்ள வாழ்க்கை ஒன்று, அதை இயேசுவுக்காக கொடுப்பதிலே பெருமைப்படுவாயாக. You have only one life. Feel proud to offer that life to Jesus. உனக்குள் தோல்விகள் இருக்கலாம். You might have failures. பலவீனங்கள் You இருக்கலாம். might have weaknesses. முரட்டாட்டங்கள் You இருக்கலாம். might have rebellions. உனக்குள்ளே பெருமைகள் You இருக்கலாம். might have pride. கீழ்ப்படிய மனமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். You may have the mind not to obey. என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று நீ போராடி கொண்டிருக்கலாம். You might war and say, I cannot do this ஒரு ministry. எகிப்தியனை சீயோனாய் மாற்றுகிறவர். He is the one who is able to change Egyptian as Zion. ஒரு பாபிலோனியனை அவர் சீயோனாய் மாற்றுகிறவர். He is able to change Babylonian as ஒரு Zion. பெலிஸ்தியனை சீயோனாய் மாற்றுகிறவர். Changing Philistine as Zion. ஒரு தீரியனை எகிப்திய சீயோனாய் மாற்றுகிறவர். Changing Tyrian as Zion. ஒரு எத்தியோப்பியனை சீயோனாய் மாற்றுகிறவர். Changing Ethiopian as a Zion. ஆவியின் அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டில் பெற்றுக்கொண்ட உன்னை மாற்ற முடியாதா? Is it not possible for you to change you who receive the anointing of the Holy அந்த Ghost? சீயோனின் மகிமையை காண விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who want to see the glory of Zion, close your eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். Possible, be on your knees. ஆண்டவரே, இந்த சீயோனின் சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த சீயோனில் இருந்து ஒரு வல்லமை என் வாழ்வில் வந்து பிரகாசிக்கட்டும். Lord, I am hearing the truth about Zion. Let the power from Zion touch and visit my life. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you believe? அந்த சீயோனில் உள்ள நன்மை என்னுடைய வாழ்வில் இன்றைக்கு கிடைக்க வேண்டும். I should get the goodness of Zion in my life. ஏசாயா 35 என்ன சொல்லுகிறது? What did Isaiah 35 say? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் அங்கே வந்து சேருவார்கள்.
They that are redeemed by the Lord, they will come with a shout of joy. கர்த்தர் இந்த பூமியிலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். The Lord has redeemed you from this earth. உன்னை ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய ஊழியம். It is His ministry to take you with a shout of joy to Zion. சீயோனிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட போகிறது. அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். There is a power being set out for Zion. Those who want to be touched by that, close your eyes and stand on your knees. சீயோனிலிருந்து தேவனுடைய வல்லமை அவர் பிரகாசிக்கிறார். He is shining the power from Zion. நீ சீயோனிலிருந்து இன்றைக்கு வருகிற சக்தியை நீ பார், அதை அனுபவி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். Look at the power which comes from Zion. Experience it. Your sorrow, your groaning shall flee. இந்த நான்காவது கூட்டத்துக்கு வந்த உனக்கு கடைசியாக தேவன் சொல்லுகிற வார்த்தை, The word the Lord finally tells unto you, those who come for this fourth day. எரேமியா 31:12 என்ன சொல்லி இருக்கிறது? What does he say in Jeremiah 31:12? அதில் உள்ள ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் கடைசி நிமிடங்களிலே நம்மேல் பொழிய போகிறது. That blessing referred there being showered upon us. அவர்கள் வந்து சீயோனிலே கெம்பீரிப்பார்கள். They shall come to Zion and sing unto Zion. கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருவார்கள். They run unto Zion for the goodness of the Lord. அவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். God will change their souls as a watered garden. அவர்கள் இனி தொய்ந்து போவதே இல்லை. They shall not sorrow any more at all. எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். How many want to experience and enjoy the goodness of the Lord? Raise your right hand. முழங்கால் போடுறதுக்கு தயங்க கூடாது. அப்படியே யோசிச்சுட்டு எங்கேயோ எதையோ சிந்திக்க கூடாது. Don't hesitate to kneel down. உன்னுடைய முழங்கால் தான் சாத்தானுடைய அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய சக்தி உள்ளது. Your knees has a power to shake the foundations of Satan. ஆண்டவரே, சீயோனின் நன்மைக்காக ஓடி வந்திருக்கிறேன். Lord, I've come run to you for the goodness of Zion. என்னுடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாற்று. Lord, change my soul as a watered garden. இனி ஒரு காலத்தில் நான் தொய்ந்து போகவே கூடாது. So Lord, never I should have sorrow any more at all. எத்தனை பேருக்கு நன்மை தேவை? How many want goodness? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு அபிஷேகம் இறங்கி சீயோனின் நன்மையினால் உன் வாழ்வை முடிசூட்ட போகிறது. Raise your hand and look towards the Lord. You're going to be crowned with the goodness of Zion. தேவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கூட்டத்துக்கு பலவிதமான போராட்டங்கள் தடைகள் மத்தியிலே நீ வந்தாயே, உனக்கு தேவன் கொடுக்கிறது சீயோனின் நன்மைகளை உனக்கு தரப்போகிறார். You have come to this meeting in midst of many hindrances and hurdles. For you, God is going to give different kinds of goodness of Zion. இதுவரை தீமைகளை அனுபவித்த உனக்கு சீயோனின் நன்மைகளால் கர்த்தர் உன்னை முடிசூட்ட போகிறார். Hitherto you experienced the evil. For you, God is going to crown you with the goodness உன் of ஆத்துமா Zion. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறப்போகிறார். Your soul is going to be like a watered garden. இனி எந்த சூழ்நிலையில நீ தொய்ந்து போக மாட்டாய். In any situation, you will have no உன்னுடைய sorrow. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. Your sighing and sorrow shall flee. இதோ தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வாயா? Receive the power of God. உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறாயே, இதோ சீயோனின் வல்லமை உன்னை தொடப் போகிறது. You raised your right hand now. The power of Zion is going to touch you. தேவன் உன் வாழ்வை மாற்ற முடியும். Lord can change your life. அவர் உன்னுடைய பின்மாற்றங்களை மாற்ற முடியும். He can change your backsliding life. கர்த்தாவே, என்னை மாற்றும் என்று எத்தனை பேர் தவித்துக் How கொண்டிருக்கிறீர்கள்? many of you groaning and say, Lord, change my backsliding? நிச்சயமாய் உன்னை இந்த மகிமையேறிய ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். Surely He will take you to that glorious position. வேதம் அழகாக சொல்லுகிறது, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். The Bible clearly, beautifully say, He that called you is faithful. He will do it so. உன்னுடைய வீட்டுக்கு நன்மை வேணுமா? Do you want goodness for your house? உன்னுடைய Do பிள்ளைகளுக்கு நன்மை வேணுமா? you want goodness for your children? உன்னுடைய வருங்காலத்திலே நன்மை வேண்டுமா? Do you want goodness for your future? உன்னுடைய குடும்பத்துக்கு நன்மை Do தேவைப்படுகிறதா? you want goodness for your family? இந்த கூட்டம் தான் அருமையான நேரம். This is the beloved, beautiful. கர்த்தாவே, உம்முடைய நன்மையினால் என்னை முடிசூட்டும், நான் அதற்காக ஓடி வந்திருக்கிறேன். Lord, crown me with the goodness. For that sake I will run unto thee. உன்னுடைய ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்க போகிறார். He is going to quench the thirst of your soul. தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். As a living, flowing river of quenching the thirst, he has come உன் down. வாழ்வையே நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்ற He போகிறார். will change your life itself as a watered garden. வற்றாத நதியாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் உன் வாழ்வையும் உன் ஆத்துமாவையும் மாற்ற போகிறார். He is going to change your life and your
self and soul as a watered garden. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். Beloved, God desires that as this soul prospereth, thou may prosper in all things. தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொடக்கூடிய நேரம். This is the time where the power of God is being touching us. 2-3 நிமிடம் கர்த்தருடைய வல்லமைக்கு இடம் கொடுங்கள். முடிந்தவர்கள் கர்த்தரை துதியுங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனை ஆராதியுங்கள். ஒரு பெரிய அக்கினி நம்முடைய மத்தியிலே இறங்கி கரை புரண்டு ஓடட்டும். Give room for the Holy Spirit for 2 to 3 minutes. Praise God. Be filled with the power of the Lord and let the power of God touch us. இன்னும் சத்தமாக. Raise your volume. இன்னும் சத்தமாக. Raise your volume. இன்னும் சத்தமாக. Raise your volume. அவரே நாசரேத்தை அசைக்கக்கூடிய ஒரு துதியின் சத்தம் உண்டாகட்டும். Let the voice of praise which shakes the Nazareth. ரகதினமாங்கரபாகாத்துரபானியா ரகதினமாங்கரபாகாத்துரபானியா லேமே ஹலசிமிலகதிபிகரபாகாத்துரா. நீ சமீப காலமாக நீ கிரீடம் இழந்தவளாக காணப்பட்டாய். Recently you lost your crown. உன்னுடைய கிரீடம் கீழே விழுந்து கிடந்தது. Your crown was fallen on the ground. நீ அதை பற்றி துக்கப்பட்டாய். You grieved about it. ஆனால் இந்த கூட்டத்தில் But in this meeting, விழுந்து போன உன் கிரீடத்தை நான் மறுபடியும் எடுத்து உன் சிரசிலே சூட்டும்படியாக நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I am moving here in order to take that fallen crown and to crown on your head again. இனி சத்துரு உன்னை பார்த்து நடுங்குவான். Hereafter enemy shall see you and tremble. ஏனென்றால் விழுந்து போன கிரீடம் உன் தலையில் மறுபடி சூட்டப்பட்டதை கண்டு சத்துரு அந்தகார வல்லமை அசையும். Looking at the fallen crown being crowned on your head, the powers of the darkness, the enemy shall tremble. சீயோனின் தேவன் உன்னை பிரகாசிக்க போகிறார். Thus the God of Zion is going to shine you. Hallelujah, hallelujah, hallelujah. Ora bakara bakatena banya rekada balabira. Hallelujah, 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 hallelujah. Ribakada bakatena.